குரல் டாக்கர்ஸ். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் தேசத்தில் தமிழ் சான்றோர் பேரவை சார்பில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையன்றும் நடைபெறும் இந்த நிகழ்வில் உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கிறோம். இது ஒவ்வொரு வாரமும் பல்வேறு துறைகளை சார்ந்த ஆளுமைகள் வெவ்வேறு தலைப்புகளில் நம்மிடையே உரையாற்றுவார்கள். அவ்வரிசையில் இன்று நம்முடன் உரையாட இருப்பது தமிழகத்தில் மாற்றுப் பள்ளி முயற்சிகள் ஒரு பார்வை எனும் தலைப்பில் தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர், எழுத்தாளர், கல்வியாளர் சாலை செல்வம் அவர்கள். இந்நிகழ்வை தொடங்கும் முன் தமிழ் சான்றோர் பேரவை பற்றிய ஒரு சிறு அறிமுகம். தமிழ் சான்றோர் பேரவை உயர் திரு அருணாச்சலம் ஐயா அவர்களால் 90களின் இறுதியில் தமிழ்நாட்டில் தமிழ் பயிற்று மொழியாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் தமிழ் மொழிக்கான முக்கியத்துவத்தை வலியுறுத்த வேண்டும் என்பதற்காகவும் அதன் பயன்பாட்டை பரவலாக்க வேண்டும் என்பதற்காகவும் பல நூறு தமிழர்களை ஒருங்கிணைத்து தொடங்கப்பட்டது. தமிழர்களின் தொல்லிசை கருவிகளை மீட்டெடுக்கவும் வளர்த்தெடுக்கவும் தந்தை பெரியார் தமிழிசை மன்றம் என்ற இயக்கத்தை தொடங்கி ஒவ்வொரு பகுதியிலும் அது தொடர்பான நிகழ்வுகளை நடத்தி அந்த கலைஞர்களை ஊக்குவித்து வந்தார். மேலும் மாணவர்களுக்கான புத்தக பண்ணை என்ற அமைப்பையும் துவங்கி அவர்களது படைப்பாற்றலை ஊக்குவிக்க பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டு தன் வாழ்நாள் முழுவதும் தமிழ் பணிகளை இடையறாது செய்து வந்தார். அவரை தொடர்ந்து அவர் புதல்வர் திரு சௌரிராசன் அண்ணா அவர்கள் அப்பணிகளை சிறப்பாக முன்னெடுத்து வருகிறார். இத்தகு சிறப்புமிக்க தமிழ் சான்றோர் பேரவை சமூக ஊடக நீட்சியாக கிளப் ஹவுஸ் செயலியிலும் தமிழ் சான்றோர் பேரவை மூலம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் இங்கு இணைகிறோம். அந்த வகையில் இன்று நம்மிடையே எழுத்தாளர், கல்வியாளர் சாலை செல்வம் அவர்கள் தமிழகத்தில் மாற்றுப்பள்ளி முயற்சிகள் ஒரு பார்வை எனும் தலைப்பில் உரையாற்ற இருக்கிறார்கள். அவரை பற்றிய ஒரு சிறு அறிமுகம். சாலை செல்வம் அவர்கள் கல்வி, பெண்கள், குழந்தைகள் சார்ந்து தொடர்ந்து எழுதி வருபவர். தமிழகத்தில் கல்வி சார்ந்த உரையாடல்களை முன்னெடுப்பவர். பாட நூல் குழு, இளந்தளிர் இலக்கிய திட்டம், சிறார் வாசிப்பு முயற்சிகள் என தன்னை ஈடுபடுத்திக் கொண்டுள்ளார். புற்றிலிருந்து உயிர்த்தல் என்னும் கேன்சர் அனுபவ புத்தகமும், வாழ்வியலாகும் கல்வி என்னும் தமிழகத்தில் செயல்பட்டு வரும் மாற்றுக்கல்வி முயற்சி பற்றிய புத்தகமும் சமீபத்தில் கோவையிலிருந்து வெளிவந்துள்ள அம்மாவின் சேட்டைகள் என்றும் புத்தகமும் முக்கியமானது. சிறுவர் வாசிப்பிற்காக 50 புத்தகங்களுக்கு மேல் எழுதியும் மொழிபெயர்த்தும் உள்ளார். பாண்டிச்சேரியில் ஆசிரியர் பயிற்றுனராக பணியாற்றி வருகிறார். சாலை செல்வம் அவர்களை உரையாடலை துவங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். நன்றி ஸ்ரீதரன் தோழர், அருமையான அறிமுகம். கூடுதலாக இன்றைய சிறப்பு விருந்தினர் சாலை செல்வம் அவர்களுடைய படைப்புகள் பற்றியும் சிறு குறிப்புகளை வழங்க விரும்புகிறேன். அவர்கள் எழுதிய நூல்களின் சிலவற்றை இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். வாழ்வியலாகும் கல்வி பாரதி புத்தகாலயத்திலிருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. கனவும் நனவும் என்கிற ஊனமுற்றோருக்கான வாழ்வாதார கையேடு, புற்றிலிருந்து உயிர்த்தல் என்கிற கருப்பு பிரதிகள் இவை நூல்களாக வெளிவந்திருக்கிறது. சிறார் வாசிப்புக்கான நூல்கள் புத்தக பூங்கொத்து வரிசையில் பாப்பா திருத்தோய பாட்டு, அம்மா அப்பா, காடு பெருசா அழகா இருந்தது, தலையாட்டி பாட்டி போன்ற பூங்கொத்து வரிசையில் வந்திருக்கிறது. அதே போல சிரட்டை சுப்பம்மா என்கிற
நூல், சிறாருக்கான நூல் வெளியே வந்திருக்கிறது பிரதம் பதிப்பகத்திலிருந்து. இயல்வகை பதிப்பகத்திலிருந்து நானும் என் கணவரும், தோழிகளின் தின்பண்டங்கள், ஜாதவின் மொலாய்க்காடு ஆகிய நூல்கள் வெளிவந்திருக்கிறது. ஏஎம் பதிப்பகத்திலிருந்து தங்கச்சி பாப்பா பிறந்துட்டா மற்றும் நாங்களே செய்த பல்பொடி, இந்த 2 நூல்கள் வந்திருக்கிறது. மேலும் பாரத புத்தகாலயத்திலிருந்து கலாப்பாட்டியும் நிலாப்பேத்தியும் என்கிற தலைப்பிலும் ஒரு நூல் வெளிவந்திருக்கிறது. மேலும் வாசிப்பு இயக்க நூல்களாக தபால் எழுதுவேன் என்கிற நூலும், எனக்கு தோசை சுட தெரியும் என்கிற நூலும் வந்திருக்கிறது. அதுவல்லாமல் இளந்தளிர் இலக்கிய திட்டத்திலிருந்து பூப்புவா பூத்திற்கு, ஆண்கள் பலசாலியா, திருநர், செங்கல் சூளை, மீன் வாங்கலையோ மீன், நான் யார், என் ஊரின் வரைபடம் வரைந்தேனே, நூலகம், சிரிப்போ சிரிப்பு, நானும் நாங்களும், எங்கள் பள்ளி, வானம், பருவகாலங்கள், ஆ ஆ ஆ மற்றும் நானும் நாங்களும், நரேனுக்கு கா வந்துடுச்சு ஆகிய நூல்களும் வந்திருக்கிறது. பிரிட்டோ பதிப்பகத்திலிருந்து ரீனாவின் மேக விளையாட்டு என்கிற நூலும், வானதி பதிப்பகத்திலிருந்து அம்மாவின் சேட்டைகள் என்ற நூலும் வெளிவந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தாரா பதிப்பகத்திலிருந்து ஆங்கில மொழிபெயர்ப்பாக மதர் ஸ்டீல்ஸ் பைசைக்கிள்ஸ் என்கிற நூலும், டிராயிங் ஃப்ரம் த சிட்டி என்கிற நூலும் வெளிவந்திருக்கிறது. தமிழ்நாட்டு பாடக புத்தக ஆய்வு நிரந்தர பதிப்பகத்திலிருந்து டெக்ஸ்ட் புக் ரெஜிம் நிரந்தர் என்கிற வடிவில் வந்திருக்கிறது. சிறார் மொழிபெயர்ப்பு நூல்களும் தாரா பதிப்பகத்திலிருந்து சுல்தானா கனவு, நான் ஒரு ஓவியை, காடர்கள் கதைகள் ஆகிய நூல்களும், பாரதி புத்தகாலயத்திலிருந்து மனிதன் குரங்கான கதை, தம்பி தொலைந்து போனான், அம்மாவின் சூப் ஆகிய நூல்களும், குட்டி ஆகாயம் பதிப்பகத்திலிருந்து சிவப்பு மலைக்கோடு, குட்டி யானை வீடு திரும்பியது, பறவைகள் வீடு, இரவு ஆகிய நூல்களும், மேலும் பிரதம் பதிப்பகத்திலிருந்து பழுத்தூக்கும் இளவரசி நிலா, மோட்டார் வண்டி ஓட்ட வேண்டும், சட்டித்தலையனின் சாகசம், விளையாடுவோம் வாங்க, பிபிர் சூனியக்காரிக்கு செய்த உதவி, வாக்காளர் ஆகிய நூல்களும், இப்படி நீண்ட வரிசையில் படைப்புகளை கொடுத்திருக்கிறார். மேலும் வளர் இளம் குழந்தைகளுக்கான கையேடாக உடல் வழி, அதாவது உடல் வழி பயணம், மென்சுரல் ஹெல்த் புக்லெட் என்கிற ஒன்றையும் எழுதியிருக்கிறார். வளர் இளம் பருவ கையேடு என்கிற ஒரு கையேட்டையும் எழுதியிருக்கிறார். ஆசிரியர்களுக்கான மொழிபெயர்ப்புகளாக நான் தான் சாவித்ரி என்கிற பெயரில் வழிகாட்டியின் வாழ்க்கை பயணம், அசிம் பிரேம்ஜி என்கிற நூலையும் பொறுத்தவரை நான் தான் சாவித்ரி என்கிற நூல், வழிகாட்டியின் வாழ்க்கை பயணம் என்கிற நூலை அசிம் பிரேம்ஜி அறக்கட்டளையிலிருந்து வெளியிட்டிருக்கிறார். யாரேனும் இந்த மௌனத்தை தகர்த்திருந்தால் என்கிற நூலையும் ஆசிரியர்களுக்கான மொழிபெயர்ப்புகளாக வெளியிட்டிருக்கிறார். குழந்தைகளுக்கான பத்திரிகைகளும் கூழாங்கல் என்கிற பெயரிலும் இது குழந்தைகளுக்கான பத்திரிகையாக இதழாக வருகிறது. மலைச்சாரல் என்கிற பத்திரிகை மலைவாழ் குழந்தைகளுக்காக வருகிறது. நிலத்தி என்கிற பத்திரிகை இளம் பருவத்தினருக்காக வந்து கொண்டிருக்கிறது. சமூகம் சார்ந்த பத்திரிகைகள் சுட்டும் வெளிச்சுடர் ஆசிரியர் குழுவில் பெண்களுக்கான சுட்டும் வெளிச்சுடரில் இவர் இடம்பெற்றிருக்கிறார். மேலும் பாடம் என்கிற பத்திரிகையிலும் ஆசிரியர் குழுவில், மாததழில் ஆசிரியர் குழுவில் இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். இப்படி தன்னுடைய சிறார் இலக்கியத்திற்கான பங்களிப்பை, சிறார்களுக்கான இன்றைய சூழலில் தாய்மொழி கல்வி என்கிற ஒன்றை இழந்து நிற்கிற தமிழ் சமூகத்திற்கு பெரும் பங்காற்றி வருகிறார். தமிழ் வழி படைப்புகளை கொடுத்து இன்றைக்கு அவர்களுக்கு நம்முடைய மண் சார்ந்த படைப்புகள் நம்முடைய குழந்தைகள் வாசிப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கிற இந்த காலகட்டத்திலே அந்த இடத்தை மிக சிறப்பாக நிரப்பி தன்னுடைய பங்களிப்பை கொடுத்து வருகிறார் இன்றைய சிறப்பு விருந்தினர் மதிப்புக்குரிய திருமதி சாலை செல்வம் அம்மா அவர்கள். அவரை தமிழ் சான்றோர் பேரவையின் சார்பில் அன்புடன் வணங்கி வரவேற்கிறோம். வணக்கம் அம்மா, உங்களுடைய உரைக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். ஆமா, உங்களுடைய குரல் கேட்கவில்லை. அதாவது இணைப்பு கோளாறு ஏதாவது இருக்கிறதா உங்களுக்கு? அந்த மைக் இப்ப கேக்குதா? இப்ப தெளிவா இருக்கிறதுங்கம்மா, தொடருங்க. ஓகேங்க. அனைவருக்கும் வணக்கம்.
எனக்கு மிகப்பெரிய அறிமுகம் நினைக்கிறேன். ரொம்ப பெருசா நீண்ட ஒரு அறிமுக உரை என்னை பற்றியே இருந்துருச்சு நான் பேச போறதுக்கு முன்னால. இந்த தமிழ் சான்றோர் பேரவைக்கு என்னை அழைத்ததற்காக மகிழ்ச்சியையும் அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஆரம்பிச்சு மாற்றுக்கல்வி முயற்சிகளை நோக்கி நகரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆரம்பிக்கிறேன். நம்ம அனைவருக்குமே தெரியும் கல்வி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கடல் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மிகப்பெரிய கடல் அப்படிங்கிறத நம்ம எப்படி படிக்கிறோம், என்ன மாதிரி அதை கல்வியை பார்க்குறோம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம்தான். நமக்கு கல்வி அப்படிங்கிறது கற்றுக்கொள்வதற்கு வயதில்லை. ஒரு 90 வயசு தான் எனக்கு அப்படின்னா கூட நம்ம அதை ஒரு கற்றுக்கொள்ளாமல் இந்த உலகத்துல வாழறதுங்கிறது முடியாது. அப்ப ஒரு கல்விங்கிறது நாம் இறக்கும் வரைக்கும் நம்ம அதை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டிய அவசியத்தை நமக்கு உணர்த்துகிறது. அப்படி கற்றுக்கொள்ளும் மனநிலையும் கற்றுக்கொள்ளும் பழக்கமும் உடையவர்கள் இன்னைக்கு மிகச்சிறந்த மனிதர்களாக புதுதாக நாம் உருவெடுத்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். நமக்கு ஒரு மகிழ்ச்சியை அனுபவிப்பவர்களாக வாழறதும். அந்த வகையில தான் நம்ம எல்லாரும் குழந்தைகளாக இல்லாவிட்டாலும் பள்ளியாக இல்லாவிட்டாலும் சேர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பையும் நமக்கு கொடுக்குது. கல்வி நமக்கு நம்ம முன்னாடி ஒரு அனுபவமாக, கருத்தாக, உரையாடலாக, அற்புதமான விஷயங்களை சுமந்து கொண்டு நம் அருகில் நிற்பதாக, மகிழ்ச்சியான மனநிலையை தக்க வைத்துக் கொள்வதாக, நியாய அநியாயங்களை அலசி ஆராயக்கூடியதாக, பல்வேறு வடிவங்களில் நம்மளை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கிறது கல்வி. ஸோ நாம் வாழ்வியல் மேம்பாட்டிற்காக, நாம் வாழும் சமூக மேம்பாட்டிற்காக, நமது கனவுகளை, பண்புகளை, செயல்பாடுகளை மேம்படுத்துவதற்காக நாம் பழகிக் கொள்வதை தான் நாம் கல்வி என்கிறோம். ஸோ இந்த பழக்கம், கற்கும் பழக்கம் அப்படிங்கிறது நம் வாழ்வின் ஒரு பகுதியாக இருந்தாலுமே பள்ளிக்கல்வியும் அப்படிப்பட்ட ஒன்றுதான். அப்படிப்பட்ட ஒன்றை நோக்கி ஒரு திட்டமிட்ட ஒரு கல்வியை நோக்கி எடுத்து செல்வதாக நமக்கு இந்த சமூகத்தில் பள்ளிக்கல்வி அமைஞ்சிருக்கிறது. சமூகத்தில் ஒரு ஒரு மிகச்சிறந்த வீடாக, ஊராக, மாவட்டமாக, மாநிலமாக, உலகமாக மாற்றும் முயற்சி கல்விதான். ஸோ அப்படியான ஒரு முயற்சியை கொண்டதுதான் நம்மளுடைய பள்ளிக்கல்வி. இதற்கான பயிற்சியை குழந்தை பருவத்திலே வளர்க்க வேண்டிய அவசியத்தை முன்வைச்சு அந்த அவசியத்திற்கான ஒரு ஒரு திட்டமிடலாக நமக்கு கல்வி கொண்டு வந்தாங்கங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்மளுடைய அரசியலமைப்பு சாசனத்தின் மூலமாக நமக்கு கொண்டு வந்திருக்கிற கல்வியில் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு மனிதராகும் முயற்சி, சமத்துவத்தை நோக்கிய முயற்சி, சகோதரத்துவத்தை கற்றுக்கொள்வதற்கான முயற்சி, நம் மொழியில் நாம் வாழ்வதற்கான முயற்சி, நாம் மேம்பட்ட மனிதர்களாக உணர்வதற்காக ஒரு வாசித்தல் திறனை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சி, இதெல்லாம் சேர்ந்ததுதான் நமக்கு கல்வி அப்படிங்கிறது. நாம் எல்லாரும் வாயால நம்ம எப்பயுமே சொல்லுவோம். ஏன் கல்வி அப்படின்னு சொன்னா நம்ம யாருமே என்ன சொல்ல மாட்டோம், மனப்பாடம் பண்ணுவதற்கானது அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம், மதிப்பெண் வாங்குவதற்கானது அப்படின்னு சொல்ல மாட்டோம், நல்ல கல்லூரிக்கு செல்வதற்கானது அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஆனா அதே நேரத்துல நாம எல்லாரும் ஒரு பள்ளிக்கு குழந்தைய அனுப்பிய உடனே நாம என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா அது அது உட்கார்ந்து மக்கப் பண்ணி அதை படிச்சிருச்சா, அந்த பாடத்தை முடிச்சிருச்சா, நல்ல மார்க் வாங்கியிருக்கா, அது எந்த கல்லூரிக்கு போகணும்னா எந்த எக்ஸாம் எழுதணும், நல்ல பணம் சம்பாதிக்கணும்னா என்ன மாதிரியான கல்லூரியில சேரணும், இல்லைன்னா என்ன படிப்பு படிக்கணும். ஆனா இதை சுற்றியே இன்னைக்கு கல்வி அப்படிங்கிறத நமக்கு ஆக்கிட்டாங்க. இல்லைன்னா அப்படி ஆகிவிட்ட ஒரு சூழலில் தான் நமக்கு கல்வி அப்படிங்கிறது வேற ஏதோ ஒண்ணு அப்படிங்கிறத நம்ம திரும்ப திரும்ப பேச வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கும் பேச வேண்டிய முயற்சிகள்லையும் நாம ஈடுபட்டிருக்கோம். அந்த உரையாடல் தான் எனக்கு நான் இங்க உங்கள்கிட்டையும் கேட்டது. ஸோ அப்ப நம்ம ஒரு கல்வியை நாம் மனசுக்குள் நினைப்பது போன்ற ஒரு கல்வியை நாம் கற்கிறோமா, அல்லது நாம் குழந்தைகளுக்கு எடுத்து செல்ல முடிகிறதா அப்படிங்கிறத நோக்கினதாகவும் இந்த மாற்று கல்விங்கிற உரையாடலை நம்ம முன்வைக்கிறோம். ஸோ அப்ப இந்த சமூகத்துல
இன்னைக்கு இவ்வளவு படிப்பு படிச்ச பெண்கள் சமத்துவத்தை பெற்று விட்டார்களா? ஜாதி ஒழிந்து விட்டதா? மதங்கள் எந்த மாதிரியான நிலையில இருக்கு? அப்படிலாம் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு வகையில கல்வியுமே நம்மை பின்னோக்கி எடுத்துக்கொண்டு போயிட்டு இருக்கிற ஒரு சொசைட்டில வாழறோமோ அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தையும் நமக்கு தினம் தினம் உணர்த்தி கொண்டே இருக்கிறது. சோ அப்ப நாம கல்வியின் நோக்கத்துக்கும் கல்விக்குமான இடைவெளி ரொம்ப அதிகமா இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். சோ நம்ம இப்ப எல்லாருக்குமான ஒரு கல்வி அப்படி அப்புறம் எல்லாரும் உயர்வதற்கான ஒரு கல்வி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அரசாங்கம் முன்னெடுத்து அதற்கான வேலைகளை நமக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த முயற்சியில நமக்கு எல்லாருக்கும் தெரியறது என்னன்னா, ஒரு கல்வி திட்டம்னு ஒண்ணு இருக்கு. அந்த கல்வி திட்டத்தில் வயது வாரியாக சில திட்டங்கள் இருக்கு. அது இவை எல்லாமே கல்வியின் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கிறது. அந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்ட அந்த கல்விக்கு கொள்கை ஒண்ணு வகுக்கிறாங்க. சோ அந்த கொள்கையை பேஸ் பண்ணி பாடத்திட்டங்கள் வகுக்கிறாங்க, கற்றல் கற்பித்தல் நடக்குது. இது எல்லாமே ஒரு 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 திட்டமிட்ட செயல்பாடாக நம்மளுடைய கல்வி தொடர்ந்து தன்னை வலுப்படுத்தி கொண்டே வருவதாக நாம் உணர்கிறோம். ஆனால் அப்படியெல்லாம் நாம் உணர்ந்தாலும் கூட அது திருப்பியும் நமக்கு ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நாம படிச்ச அதே மாதிரியான அம்மா இங்கே வா வா பாட்டையோ, அறம் செய்ய விரும்புங்கிறதையோ ஒரு மனப்பாடமாகவும் வாழ்விற்கு சம்பந்தமில்லாமல் பாடிக்கொண்டிருப்பதாகவுமே இருக்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு நிர்பந்தத்தையும் நம்ம வாழ்க்கையில பாக்குறோம். சோ இப்படியான ஒரு சூழலில் தான் இந்த மாற்றுக்கல்வி அப்படிங்கிறது என்ன, அந்த மாற்றுக்கல்விங்கிறத நோக்கி நாம எப்படி டிராவல் பண்ணலாம். இந்த மாற்றுக்கல்விங்கிற விஷயங்கள் தமிழ்நாட்டிலேயோ நம்ம சுத்தியோ எங்கெங்கெல்லாம் இருக்கு, அப்ப எங்கெங்கெல்லாம் இருக்கும். இப்ப நீங்களும் நானும் இன்னைக்கு பேசணும்னா இது ஒரு வகையான மாற்றுக்கல்வியான உரையாடல் அப்படிதான் நம்ம பார்க்கலாம். ஆனா இன்னும் கொஞ்சம் நான் என்னோட விஷயங்கள்ல நான் யோசிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, இந்தியாவுல என்னைக்கு ஒரு என்ன சொல்ல இந்த இவங்கதான் கல்வி கற்கலாம் அப்படிங்கிறத ஒழிச்சிட்டு எல்லாரும் கல்வி கற்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலை எங்க இருந்து ஒரு கனவிலிருந்து உருவாகினாலும் சரி, வேறு அல்லது ஒரு திட்டத்திலிருந்து உருவானாலும் சரி, அதையே நம்ம ஒரு மாற்றுக் கல்வியா தான் பார்க்கிறோம். இப்ப சாவித்திரிபாய் பூலே பெண்களுக்கான ஒரு கல்வி முயற்சியை முன்னெடுக்கும் பொழுது, ஒரு ஆசிரியர் பயிற்சியை முன்னெடுக்கும் பொழுது அதை ஒரு மாற்றாக பார்க்கிறோம். அதே மாதிரி பெண்கள் வீட்டுக்குள்ள இருந்து வெளிவருவதற்கான ஒரு ஆயுதமா கல்வி இருக்கும் பொழுது அதை மாற்றுக் கல்வியாக பார்க்கிறோம். அடுத்த நிலைக்கு நாம வரும்பொழுது யார் வேணாலும் கற்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்தாலும் கூட பிரிட்டிஷார் கொண்டு வந்த கல்வியில நாம ரொம்ப உணர்ந்தது என்னன்னா, அது ஒரு அபிஷியலுக்கான இல்லைன்னா ஒரு அலுவலக மொழிக்கான ஒரு கல்வியாக இருக்குது. அப்படி இல்லாம கல்விங்கிறது வாழ்வுக்கானதா ஆகணும் அப்படின்னு பலர் உலகம் முழுக்க பல பேர் குரல் கொடுத்தாங்க. நமக்கு இந்தியாவில இருந்து காந்தியுமே செயல் வழி கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன் வச்சு கொண்டு வந்தாங்க. இப்ப காந்தி குழந்தைகளுக்கு ஏற்ற ஒரு செயல் வழி கல்வியை முன்வைத்தாலும் கூட நமக்கு தமிழகத்துல அந்த கல்வி வரும்பொழுது ஒரு குலக்கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் நடைமுறைப்படுத்தும் பொழுது அதை எதிர்க்கிறதுமே கூட நம்மளுடைய மாற்றுக் கல்வியா தான் நம்ம பாக்குறோம். சோ அப்ப கல்வி அப்படிங்கிற கொள்கை அளவுல நமக்கு ஒரு 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 அதிருப்தியை அநீதியை செய்யக்கூடியதாக இருக்கும் பொழுது அதை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம கல்வி அப்படின்னு பாக்குறோம். அதாவது மாற்று கல்வி முயற்சி அப்படின்னு பாக்குறோம். நமக்கு இந்த வரிசையில நமக்கு நிறைய தெரியும். பெண்களுக்கு ஒடுக்கப்பட்டவர்களுக்கு தமிழகத்துல கிறிஸ்தவம் கொண்டு வந்த கல்வியாகட்டும், அதுக்கடுத்து வள்ளலார் வள்ளலார் இன்னும் நிறைய அந்த மாதிரியான என்ன சொல்ல நம் சமூகத்தை மாற்றி அமைக்கிறவங்க பெரியார் போன்றவர்கள் கையில் எடுத்த கல்வியா இதெல்லாமுமே மிக முக்கியமான கல்வியா இருக்கு. அதே போல நம்ம அரவிந்தர், ஜே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில நம்ம தமிழ்நாட்டுல ஒரு உரையாடலை முன்வைத்து இல்லைன்னா முழு ஆற்றலையும் வெளிக்கொண்டு வரக்கூடிய இயற்கை சார்ந்த இப்படி பல்வேறு தியரிகளை முன் வச்சு நமக்கு கல்வியை கொண்டு வந்தாங்க.
ஸோ நமக்கு இன்னும் தமிழகத்துல சொல்லணும்னா மாண்டெசோரி, பவுலோ ஃப்ரேயர் போன்ற அவர்களே இங்க வாழ்ந்த உரையாடலை மேற்கொண்ட அனுபவங்களும் நமக்கு இருக்கு. ஒடுக்கப்பட்டோர் கல்வி அப்படிங்கிறதையும், இல்லைன்னா கல்வியின் மூலமாக வாழ்வியலை மேம்படுத்துதல் அப்படிங்கிறதுக்காக பவுலோ ஃப்ரேயர் கொண்டு வந்ததும், மாண்டெசோரி குழந்தைகளை அவங்களுடைய உடல் மன ஆற்றலை இணைச்சு கல்வியை கொண்டு போறதுக்கான எடுத்த விஷயங்களும் நம்மளுடைய தமிழகம் நேரடியாவே கண்டிருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதை தாண்டி வரும்பொழுது இன்னைக்கு நிறைய ஹோலிஸ்டிக் எஜுகேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். குழந்தைகள் ஒரு முழுமையான ஆற்றலையும் முழுமையான வாழ்வியலையும் பெறக்கூடிய ஒரு கல்வியை பற்றி நிறைய வார்த்தைகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வார்த்தைகள்லாம் நமக்கு தெரிஞ்சாலுமே கூட தின வாழ்வுல நமக்கு அந்த மாதிரியான ஒரு கல்வி நம் குழந்தைகளுக்கோ கிடைக்கிறதா, அல்லது நாம அந்த மாதிரியான உரையாடல்களுக்குள்ளோ வாழ்வியலுக்குள்ளோ நாம் பெரியவர்களாக பயணிக்கிறோமா, இந்த ரெண்டையும் முன்வைக்கிற ஒரு விஷயமா தான் நம்ம அதை பார்க்கிறோம். ஸோ குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் இருந்து நம்ம பார்க்கும்போது குழந்தைங்களுடைய கற்றல் கற்பித்தல் அணுகுமுறையில வழக்கமான செயல்பாடுகளை கடக்கும் நிகழ்வாக நாம அந்த மாற்றுக்கல்வியை பார்க்கலாம். அந்த மாற்றுக்கல்விங்கிறது ஒரு உண்மையான உண்மையான கல்வியை நோக்கி பயணித்தல், அல்லது நம்ம கனவுக்குள்ள இருக்கோம்ல, நமக்கோ நம் குடும்பத்துக்கோ நம் ஊருக்கோ நம் சமூகத்துக்கோ இல்லை இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்குமான ஒரு நல்லதை நோக்கின ஒரு செயல்பாடு, அதை கொடுக்கக்கூடியதாக ஒரு கல்வி இருக்குமானால் அது ஒரு மாற்றுக்கல்வி அப்படின்னு கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம இன்னும் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நம்மளோட குழந்தைகள் ஒரு விஷயத்தை கற்கும் பொழுது அதை புரிந்து உள்வாங்கி அதை செயல்படுத்தக்கூடியதாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம ஒரு நல்ல கல்வி அல்லது நல்ல மாற்றுக்கல்வி அல்லது ஒரு மாற்றுக்கல்வியை நோக்கிய ஒரு பயணம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்புறம் குழந்தைங்களை மதிக்கக்கூடியதாக கல்வி இருக்குதா? ஒரு குழந்தை ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு சுதந்திரமாக இருக்கக்கூடிய சூழல் அக்குழந்தைக்கு இருக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் மிக முக்கியமானது. அப்ப ஒரு குழந்தையை மதித்தல் என்பதும், குழந்தை சுதந்திரமாக ஒரு பள்ளியில் வாழுதல் அப்படிங்கிறதும் மிக மிக அடிப்படையான ஒரு கற்றல் சார்ந்த ஒரு விஷயமாக இருக்கு. குழந்தைகள் ஒரு சிறு மனிதர்கள். நிறைய அறிஞர்கள் அதை பத்தி சொல்றாங்க. அவர்கள் அளவுல அறிவும் ஆற்றலும் உடையவர்களாக இருக்கிறார்கள், நல்லெண்ணம் உடையவர்களாக இருக்கிறார்கள், நுட்பமாக உணரக்கூடிய திறன் இருப்பவர்களாக இருக்கிறார்கள். சோ அந்த மாதிரியான ஒரு குட்டி மனிதர்களை நம்மளுடைய கல்வி அல்லது நம்மளுடைய பள்ளிக்கூடம், நம்மளுடைய வகுப்பறை மதித்து செயல்படுகிறதா அல்லது ஒரு முட்டாளாக்கி பார்க்கிறதா? சோ அப்ப மதிக்கக்கூடிய ஒரு குழந்தைகளை மதிக்கக்கூடிய ஒரு தன்மையை நம்ம ஒரு மாற்றுக்கல்வி அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ அப்ப நம்ம ஒரு சுதந்திர வெளியையும் இந்த மாதிரி மதிக்கிற தன்மையும் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு பாக்குறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு குழந்தை ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளுகிறது அப்படின்னா அதற்கு ஒரு பயமற்ற சூழல் இருக்க வேணும். அந்த பயமற்ற சூழலில் மட்டும்தான் நாம ஒரு குழந்தை கற்றுக்கொள்ள முடியும். அப்ப நம்ம இன்னைக்குமே கூட ஒரு பெற்றோராக நாம பல பேர் அடிச்சு சொல்லி கொடுன்னு சொல்லுவோம், அல்லது கண்டிச்சு சொல்லி கொடுன்னு சொல்லுவோம், இல்லைன்னா அடிக்க முடியாததுனாலதான் எதுவும் சொல்லி கொடுக்க முடியல அப்படின்ற பேச்சுகள் இன்னைக்கு நிறையவே இன்னும் நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கு. அப்ப ஒரு ஃபியர் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டுக்காக கூட இன்றைக்கு வரைக்கும் நாம குடும்பங்கள்லயும் பள்ளிக்கூடங்கள்லயும் ஒரு முயற்சியை எடுக்க முடியாம கற்றல்ங்கிறத எப்படி கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு. இதோட சேர்த்து குழந்தைகளோட விருப்பங்கள் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தையோட விருப்பம் தன்னை அறியாமலே ஒரு மரத்தில் ஏறுவதில் ஒரு விருப்பம் உடையதாக இருக்கலாம். ஒரு குழந்தையோட விருப்பம் ஒரு செடியை நடக்கூடியதாக இருக்கலாம். ஒரு குழந்தையோட விருப்பம் நல்ல சமைக்கக்கூடியதாக இருக்கலாம். ஒரு குழந்தையோட விருப்பம் உங்களை நன்றாக பராமரிக்கக்கூடியதாக இருக்கலாம். சோ இப்படியெல்லாம் குழந்தைகளுக்கான ஒரு தனிப்பட்ட விருப்பங்கள் இருக்கும் பட்சத்துல தனிப்பட்ட விருப்பங்கள் இயல்பாக அமையக்கூடிய சமயத்துல நாம அதை அலோ பண்றோமா அப்படிங்கிறதை
அலோவ் பண்ண வேண்டிய அவசியத்தை உணர்ந்தவர்களாக இந்த மாற்றுக்கல்வி முயற்சியில இருக்கிறவங்க பாக்குறோம். அதே மாதிரி ஒவ்வொரு குழந்தையும் விதவிதமாக கற்கிறார்கள். நம்ம வந்து ஒரு அப்படின்னு சொன்னோம்னா அறிஞர்கள் சொல்லக்கூடிய, ஆய்வுகள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் என்னவென்றால், ஒவ்வொரு குழந்தையும் தனிப்பட்ட வகையில் கற்கிறார்கள் அப்படிங்கிறது தான். ஸோ அப்ப தனிப்பட்ட வகையில் குழந்தைகள் கற்கிறார்கள் அப்படின்றத வந்து நாம புரிஞ்சுக்கிட்டு, ஒரு குழந்தை எந்த நுட்பங்கள் மூலமாக ஒரு விஷயத்தை உணருது, கற்குது, அதை அலோவ் பண்ணக்கூடிய அல்லது மதிக்கக்கூடிய அல்லது அதை புரிந்து கொள்ளக்கூடிய திறன் உடையவர்களாக ஒரு ஆசிரியர் இருக்கும் பொழுது அது வந்து ஒரு ஒரு நல்ல கல்விக்கான ஒரு விஷயமா பார்க்கிறோம். ஸோ குழந்தைகளின் ஒரு வாழும் சூழல்ல அவங்களோட செயல்பாடு அப்படிங்கிறது ஒரு ஒரு குழந்தை மைய கல்வியை சார்ந்ததாக இருக்கிறது. ஸோ குழந்தை மைய கல்வி அப்படிங்கிற வார்த்தை வந்து இன்னைக்கு நம்ம நிறைய பயன்படுத்தினாலும் கூட குழந்தை மையம் அப்படிங்கிறது நம்ம எப்படி எதுவா புரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நிறைய நேரம் அடிக்க வேணாங்கிறத எப்படி புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப செல்லம் கொடுக்கறது, இல்லைன்னா எது வேணாலும் செய்யறது, அப்படி அந்த மாதிரி புரிஞ்சுக்கிறோம். குழந்தை மைய அப்படிங்கிறதுக்கான பொருள் நாளுக்கு நாள் அவர்களோட வாழும் போதும் குழந்தைகள் பற்றிய அறிவு நமக்கு வலுப்படும் போதும் அது விரிவடையுது. அந்த விரிவடைவதற்கான ஒரு ஓப்பன் மைண்ட் நம்ம கிட்ட இருக்குதா, இல்லைன்னா கல்விக்கூடங்கள்ல இருக்குதா அப்படிங்கிறதையும் நாம பாக்குறோம், நம்ம முன்வைக்கிறோம். அதே மாதிரி ஒரு ஒரு ஆண் பெண்ணற்ற நிலை, ஒரு ஜெண்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கடக்கக்கூடிய ஒரு விஷயம், அல்லது மாற்று பாலினத்தை அனுமதிக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் நம்ம மாற்றுக் கல்வியை பார்க்கிறோம். பாடப்புத்தகம் தாண்டினதாக இருக்க வேண்டியிருக்கு. ஸோ அப்ப நம்ம தினம் தினம் நம்மளுடைய குழந்தைகள் செயல்பாடு அப்படிங்கிறது ஒரு பாட புஸ்தகத்தை மையமாக சுழன்று கொண்டே இருக்கிறத வந்து நாம ஒரு மாற்றுக்கல்வியாக கருத முடியாது. அப்ப எல்லா வகைகள்லையும் பாடப்புஸ்தகம்ங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த டூலா அது இருக்கலாமே ஒழிய பாடப்புஸ்தக சென்ட்ரிக்கா ஒரு மாற்றுக்கல்வி இருக்க முடியாது. அப்ப மாற்றுக்கல்விங்கிறத நம்ம அதையும் பார்க்கிறோம். அதே போல கற்றலுக்கு பெற்றோர்களை, இந்த சமூகத்தில் உள்ளவர்களை இணைத்து அவர்களையும் கற்றலின் ஒரு பகுதியாக நம்ம கொண்டு வருவதாக பார்க்கிறோம். ஸோ குழந்தையை பற்றி உரையாடுதல், குழந்தையோடு சேர்ந்து கற்றல், அல்லது குழந்தைகளின் கல்வி பற்றி தொடர்ந்து உரையாடுதல். ஸோ இப்படி இதெல்லாமும் வந்து பெற்றோர்களை இணைச்சி செய்யக்கூடிய ஒரு விஷயமா பள்ளிக்கல்வி இருக்கணும் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ ஒரு பயமற்ற சூழல்ல மாணவர்களை பேச, உரையாட, கேள்வி கேட்க அனுமதிக்கிறது அப்படிங்கிறது. இது மாதிரி நம்ம மாற்றுக்கல்வி அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஒரு 100 வகையான, இல்லைன்னா 200 வகையான அல்லது 500 வகையான விஷயங்களை நாம அடுக்கிக்கிட்டே போலாம். இப்ப இந்த நம்ம அடுக்கிக் கொண்டே போற விஷயங்கள் இன்னைக்கு இருக்கிற பொதுக்கல்வியிலிருந்து விடுபடுவதற்கானதாக, பொதுக்கல்வியை கேள்வி கேட்பதாக, பொதுக்கல்வி அளிக்கக்கூடிய ஒரு மொனாட்டனஸ் தன்மையிலிருந்து அல்லது பொதுக்கல்வியிலிருந்து வெளிவரும் மாணவர்களோ இல்ல பொதுக்கல்வியை கற்றதனால் இச்சமூகம் மாறாமையோ பற்றி பேசக்கூடியதாக இருக்கிறதா இந்த மாற்றுக்கல்வி இருக்குது. அப்ப இப்ப இதெல்லாம் வந்து நம்ம மாற்றுக்கல்விக்கானதா நம்ம முன்னெடுத்தாலும் கூட ஒரு குழந்தைகளுக்கு மாற்றுக்கல்விங்கிறது என்னவா இருக்கு? குழந்தைகளுக்கு அவர்கள் ஒரு சுமை சுமந்து ஏதோ ஒண்ணு செய்யறாங்க அப்படிங்கிற உணர்வு இல்லாததாக இருக்குது. குழந்தை தாங்களாவே உணரக்கூடியதாகவும் மற்றவர்களுடன் ஒன்றாக தன்னை இணைத்து வாழக்கூடியதாகவும் இருக்குது. ஸோ இது ரொம்ப என்னோட வார்த்தை ரொம்ப காம்ப்ளிகேட்டா இருக்குதான்னு எனக்கு தெரியாது. ஒரு வகுப்பறையிலோ ஒரு பள்ளியிலோ அல்லது ஒரு சமூகத்திலோ இருக்கும் பொழுது தன்னை தானாக உணரக்கூடிய ஒரு மிக பெரும் வல்லமை அந்த குழந்தைக்கு கிடைச்சதுன்னா அந்த இடம் வந்து ஒரு மாற்றுக்கல்விக்கான இடமாக நாம கருதலாம். அதே மாதிரி அவர்களை அப்பள்ளிக்கூடம் என்னவாக மாற்றி எடுக்குது அப்படிங்கிறதையும் அது நம்ம கருத்துல கொள்ளலாம். இந்த குழந்தை ஒரு கல்வியை கற்றால் இன்னைக்கு என்னவா ஆகுறாங்க நமக்கு தெரியும். ஒரு சுயநலவாதிகளாக அல்லது
பெரும் பணம் சம்பாதிப்பவர்களாக, அல்லது இயலாமையை சுமப்பவர்களாக, அல்லது ஒரு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் சுமப்பவர்களாக இன்னைக்கு இருக்கிற ஒரு காலகட்டத்துல ஒரு மாற்றுக்கல்வியை நோக்கும் பொழுது அவர்கள் எந்த மாதிரி இச்சமூகத்தை நோக்கி வருவாங்க? இந்த உலகத்தின் மேல நான் ஆரம்பத்துல ஒரு கல்வி என்ன செய்யணும்னு சொன்ன மாதிரி இவ்வுலகத்தின் மீது ஒரு பாதுகாப்புணர்வோடையும் ஒரு ஒரு என்ன மற்றவர்களுக்கு உதவும் தன்மையோடையும் இவ்வுலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் மதிக்கக்கூடிய ஒரு விஷயங்களையும் ஒரு குழந்தை பெற்று வெளிவரும். அப்ப ஒரு குழந்தைக்கு தான் ஆண் என்ற உணர்வு இருக்காது, தான் இந்த ஜாதியை சேர்ந்தவன்ற உணர்வு இருக்காது, தான் இந்த மாதிரியான ஒரு பொருளாதார பின்னணியில் இருப்பவன் என்கின்ற விஷயங்களை கடந்து வரக்கூடிய ஒரு ஒரு மிகப்பெரிய வல்லமையை தரக்கூடியதாக இந்த மாற்றுக்கல்வி குழந்தைக்கு இருக்கிறது, அமைகிறது. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, பள்ளிக்கூடங்கள் அல்லது வகுப்பறைகளில் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுப்பாங்க. ஆசிரியரும் மாணவர்களும் சேர்ந்து அதை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நிறைய நேரங்கள்ல ஆசிரியர்களே குழந்தைகளிடம் கற்றுக்கொள்ற அனுபவங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இப்ப ஒரு பட்டர்ஃப்ளை வளர்த்தெடுக்கிறது அப்படின்ற ஒரு ஒரு பாடச் செயல்பாடுல ஆசிரியருக்கு விளக்க தெரிகிறது. ஆனால் ஒரு குழந்தைக்கு அதை ஆசிரியரையே கூட்டி கொண்டு போய் காட்ட தெரிகிறது. இங்க பாருங்க, இதுதான் லார்வா, இது இங்க இப்ப அடுத்து என்ன நடக்குது பாருங்க, நான் இதை என்ன பண்றேன் பாருங்க அப்படின்னு ஒரு பாட்டில்ல பிடிச்சிட்டு ஆசிரியருக்கே அதை சொல்லி கொடுக்கக்கூடிய அனுபவங்கள் நம் குழந்தைகள்கிட்ட இருக்கு. நான்லாம் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுக்கும் பொழுது மேங்கோ அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன்னா அந்த குழந்தை இது ஒட்டுமாங்காயும் இல்லை, இது பங்கன பள்ளியும் இல்லை அப்படின்னு குழந்தை சொல்லும் பொழுது எனக்கு வியப்பாகவும் எனக்கு தெரியாதது மாதிரியே இருந்த அனுபவம் எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்ப இன்னும் கொஞ்சம் சொல்லும் பொழுது என்னன்னா, இன்னும் கொஞ்சம் பேசும்போது எங்க வீட்டு மரத்துல இந்த மாமரம் இருக்கு, இந்த மாமரத்துல 3000 கா இருக்கும், நாங்க 600 கா மட்டும் நாங்க வித்திருக்கிறோம், மீதி கா. சோ இப்ப குழந்தைக்கு தெரியக்கூடிய இந்த வாழ்வியல்ல தெரியக்கூடிய அவங்க வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கல்வியாக மாற்றுவது எப்படி அப்படிங்கிறத நாம கற்றுக் கொடுப்பவர்களாகவும், தனக்கு தெரிந்த விஷயத்தில் கூடுதலாக ஏதோ ஒன்றை கற்றுக்கொண்டே இருக்கிறோம் அப்படிங்கிறத குழந்தை ஆங்கிள்லையும் பார்க்கக்கூடியதாகவும் நம்ம இந்த மாற்றுக்கல்வியை நம்ம பார்க்க வேண்டி இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப நமக்கு இது மாதிரியான பள்ளிக்கூடங்கள் நமக்கு தமிழகத்தில் இருக்கிறது. நிறையவே அதை பத்தி பேசுறாங்க. பேசும்பொழுதே என்ன சொல்லுவாங்க, எங்க ஸ்கூல் அப்படின்னு இந்த ஜான் ஹோல்டோட பேர்ல ஒரு ஸ்கூல் இருக்கலாம். அப்படி நிறைய அந்த வேற வேற விஷயங்கள்லாம் இருந்தாலும் கூட இன்டென்ஸா செய்யக்கூடிய சில பள்ளிக்கூடங்களை நான் இன்னைக்கு உங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ இப்ப அந்த வரிசைகள்ல கொஞ்சம் நம்மளோட ஒரு நம்ம எல்லாருக்கும் தெரியும், பாண்டிச்சேரியா இருந்தா அது அரவிந்தர் ஆசிரம் ஸ்கூல் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சென்னை போன்ற பெருநகரங்களாக இருந்தா கிருஷ்ணமூர்த்தி ஃபவுண்டேஷன் நடத்துற பள்ளிக்கூடங்கள்ல குழந்தைங்க இந்த மேற்சொன்ன விஷயங்களை முடிந்த வரைக்கும் பின்பற்றக்கூடிய ஒரு இன்டென்ஸா செயல்படுற தன்மை அவங்கள்ட்ட எல்லாம் நம்ம பாக்குறதா சொல்றோம். சோ இதெல்லாம் இல்லாமலே சில கல்வியாளர்கள் தங்கள் குழந்தைகளுக்காக பள்ளிக்கூடம் துவங்கிய அனுபவங்கள் இருக்கு. அவர் சமூக மாற்றத்திற்கான பள்ளியாக துவங்கப்பட்ட பள்ளிக்கூடங்களும் இருக்கு. இப்போ ஒரு சின்ன சின்ன உதாரணங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, பெரம்பலூர்ல பயிர்னு ஒரு பள்ளி, கூடலூர்ல வித்யோதயா, ஆனைக்கட்டியில ஒண்ணு, அதே மாதிரி இங்க தருமபுரி கிட்ட சித்திலிங்கில துளிர், பூவிதம், இங்க திருச்சியில கிரியா, இது மாதிரி வரிசையா ஒரு ஏறக்குறைய ஒரு 20-30 ஸ்கூல்கள் பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. இப்ப நாகப்பட்டினத்துல வானவில். சோ இந்த பள்ளிக்கூடங்கள், திருவண்ணாமலையில மருதம்.
ஸோ இந்த பள்ளிக்கூடங்கள் ஏன் மாற்றுப் பள்ளிகள் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கான காரணங்கள் நம்ம ஏற்கனவே நம்ம வகுத்த விஷயங்கள் தான். அங்க அந்த பள்ளிக்கூடங்கள் சில நேரங்களில் இப்ப வானவில் பள்ளிக்கூடமா இருக்கட்டும், கூடலூர்ல இருக்கிற பள்ளிக்கூடமா இருக்கட்டும், வானவில் பள்ளிக்கூடம் ஒரு நரிக்குறவ சமூக குழந்தைகளுக்கு இதுவரைக்கும் பள்ளியே பார்க்காத குழந்தைகளுக்கான ஒரு பள்ளியை துவங்கி இருக்கிறது. அந்த பள்ளியில் இருக்கிற குழந்தைகள் அவர்களுடைய இயல்பையும் அவர்கள் சமூக பின்னணியையும் முன்வைத்து பொதுக்கல்விக்குள்ளார அந்த கல்வியை செயல்படுத்துறாங்க. ஸோ அங்க எந்த காரணத்தை முன்னிட்டும் அவங்க நீங்கள் இன்னைக்கு மார்க் வாங்கியே ஆகணும், அல்லது நீங்க போற போக்குல இருக்கலாம், இந்த ரெண்டுமே இல்லாம இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்திக்கிட்டே நாளுக்கு நாள் அந்த கல்வியில ஒரு வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கிறத பாக்குறோம். கூடலூர்ல இருக்கிற அந்த பள்ளிக்கூடம் பாத்தீங்கன்னா அதுவும் மலைவாழ் குழந்தைகளுக்கான பள்ளிக்கூடம் தான். அவங்களோட கற்றல் கற்பித்தல்ல அவர்களுடைய தின வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் இணைத்து அவர்கள் பேசுற நம்ம தமிழ் ஆங்கிலம் இது ரெண்டுமே இல்லாம அவர்கள் பேசுற மலைவாழ் மொழியையும் பள்ளிக்குள் இணைத்து அதையும் அவங்க சுதந்திரமா பேசி அதுல பாடி அவர்களுடைய கலை சார்ந்த விஷயங்கள், கலாச்சாரம் சார்ந்த விஷயங்களை உள்ளடக்கி அதை எடுத்துட்டு போற ஒரு விஷயத்த அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. துளிர் பள்ளிக்கூடமும் அப்படிதான். நல்ல லம்பாடி குழந்தைங்க, வேற தலித் குழந்தைங்க, அவர்களை எல்லாம் இணைத்து அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் கற்பித்தல் முறையில புதுமையை அவங்க பள்ளிக்கூடங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு ஆர்கிடெக்டே இருக்கும். ஆர்கிடெக்ட்னா என்ன, அவங்க ஒரு உயரமான கட்டடத்துல கூட இருக்காது, ஒரு நிறைய பேர் சேர்ந்த விஷயங்களும் இருக்காது. ஒரு 5 குழந்தைகளோட ஒரு ஆசிரியர் எப்பொழுதும் ஏதாவது ஒரு கற்றல் செயல்பாடுகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டே இருப்பார்கள். ஸோ இப்ப இந்த மாதிரி குட்டி குட்டியான விஷயங்களை முன்னெடுக்கிறதா இருக்கு. இப்ப பூவிதம் பள்ளிக்கூடத்துல பாத்தீங்கன்னா அங்கு அந்த கிராமத்தில் வளர்ந்த குழந்தைகள் ஒரு வித்தியாசமான ஆர்கிடெக்டாக தங்களை வளர்த்தெடுக்கிறது, ஒரு வித்தியாசமான விவசாயியாக தங்களை வளர்த்தெடுக்கிறது, ஒரு வித்தியாசமான ஒரு தொழில் முனைவோராக தன்னை வளர்த்தெடுக்கிறது. ஸோ இந்த வித்தியாசமான தொழில் முனைவோர் அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஏன் இவ்வளவு அழுத்தி சொல்றோம்னா, அவர்கள் போய் ஒரு இன்ஜினியரிங் படிப்பு படிக்காவிட்டாலுமே கூட மிக ஒரு அந்த ஆர்கிடெக்ட் அப்படிங்கிற விஷயத்திலயோ கட்டட நிபுணர்கள் அப்படிங்கிற விஷயத்திலயோ பிரசித்தி பெற்றவர்களாக இன்னைக்கு பல்வேறு இடங்களில் தங்களை அவங்க நிலைநிறுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம பாக்குறோம். அப்ப ஒரு பள்ளிக்கல்வி பள்ளிக்கல்வியிலேயே ஒரு குழந்தை தான் யார் என்று அடையாளப்படுத்தவும் அது தனக்குள் இருந்து வரக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கிறத நம்ம புரிஞ்சிக்கவோ, அதை புரிந்து கொண்டு அதை மதித்து அதற்கான ஏற்பாடுகளையும் அதற்கான கற்றல் கற்பித்தல் விஷயங்களையும் கொண்டு போகக்கூடிய ஒரு ஆளுமை சார்ந்த விஷயங்களை நோக்கி பள்ளியே நகர்கிறது. இப்போ மருதம் பள்ளி பாத்தீங்கன்னா இயற்கை அப்படிங்கிற விஷயத்த ஒரு விவசாயம்ங்கிறத மையப்படுத்தி கொண்டு இன்க்ளூஷன்ற விஷயத்தையும் அதற்குள் கொண்டு பொதுக்கல்வி அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்து எடுக்கிறாங்க. அதே மாதிரிதான் திருச்சியில இருக்கிற கிரியா சில்ட்ரன்ஸ் அகாடமி அப்படிங்கிற பள்ளிக்கூடத்திலையும் பாத்தீங்கன்னா அவங்களோட பள்ளிக்கூட செயல்பாடுகள்ல ஒரு வழக்கமான பள்ளி தோரணையில இருந்தாலும் குழந்தைகள் தங்களுக்கான எல்லா விஷயங்களையும் வெளியில் பேசுவது, அது பற்றி உரையாடுவது, அப்புறம் ஒரு இயற்கை மற்றும் இயற்கையோ விளையாட்டுகள்லையோ தங்களை ஈடுபடுத்திக் கொள்வது, அறிவியல் சார்ந்த விஷயங்களில் தொடர் உரையாடலுக்குள் செல்வது, இப்படி விதவிதமான விஷயங்களை அவங்க வகுப்பறையில கொண்டு போறாங்க. பயிர் பள்ளி பெரம்பலூர்ல அவங்களோட விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஒரு வழக்கமான குழந்தைகள் இல்லாமல் ஒரு பாதிக்கப்பட்ட குழந்தைகளாக இருந்தாலுமே அவங்க தங்கள் வகுப்பறையில வச்சு அல்லது தேவைப்படும் குழந்தைகளை அங்கே தங்க வச்சு அவர்களுக்கான ஒரு ஸ்கில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அதே நேரத்துல
அஹ் அது ஒரு அறிவு சார்ந்த விஷயங்களாகவும் மாற்றுவதை வந்து நம்ம நிறைய பார்க்குறோம். அங்க வந்து ஒரு ஒரு அறிவியல் சென்டரே வைக்கிறாங்க. ஸோ அந்த பயிர் கூடத்துக்குள்ளார மற்ற இடங்கள்ல இருந்து இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் கற்றலுக்காக தொடர்ந்து அந்த பள்ளிக்குள்ளார பயணிக்கிறாங்க. ஸோ அப்ப வந்து அஹ் தங்கள் பள்ளியில் உள்ள குழந்தைகள் மீது மட்டும் அக்கறைப்படாமல் அஹ் மற்- அந்த சமூகத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளும் அந்த இடத்துக்கு வர வைக்கிறது, செயல்படுறது அப்படிங்கிற விஷயத்தையும் முன்னெடுக்கிறதா அந்த பள்ளிக்கூடங்கள் இருக்குது. ஸோ பள்ளிக்கூடங்கள், பள்ளி செயல்பாடு, இது எல்லாமே வந்து நமக்கு நமக்கு எதை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நாம நினைக்கிறோம் அப்படின்னா, வழக்கமாக நாம இந்த பள்ளிக்கூடங்கள் 8வது பாஸ் பண்ணி 10வது பாஸ் பண்ணி அல்லது மிகப்பெரிய படிப்பை நோக்கி நகர்பவர்களாகவும் இந்த மாணவர்கள் இருக்காங்க. ஸோ அப்ப வந்து ஆசிரியர்கள் நிறைய நேரங்கள் பாட புஸ்தகத்தோடு மனப்பாடத்தோடு இல்லாமல் இருக்கிறத பார்க்கிறோம். அப்ப இவர்கள் எப்படி பொதுக்கல்வியை சமாளிக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப சுலபமானதாக அவங்களுக்கு. ஸோ வாசிப்பில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். அதனால் அவர்களால தாங்கள் என்ன செய்கிறோமோ அதை பற்றிய வாசிப்பு தொடர்ந்து அங்க நடக்குது. அதே மாதிரி உரையாடல் நடக்குது. ஸோ அப்ப ஒரு 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 மதிப்பெண் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சுலபமாக எட்டக்கூடிய தன்மையையும் இந்த குழந்தைகள் பெறுகிறார்கள். ஸோ இந்த அனுபவங்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இந்த 15 எனக்கு தெரிஞ்ச ஒரு 20, 25, 30, 40 பள்ளிக்கூடங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டுல செயல்படுறது அப்படிங்கிறது இல்லாமல் இது போன்ற பள்ளிக்கூடங்கள் இன்று கமர்ஷியலாக நிறைய இருக்குது. இன்னைக்கு ஒரு 4 லட்சம் ரூபாய் நம்ம பணம் கட்டணும் அப்படின்னா அந்த பள்ளிக்கூடங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் உறுதிப்படுத்துறதையும் நாம நிறைய நேரம் நம்ம அனுபவங்கள்ல பாக்குறோம். இன்னொன்னு மாற்றுக்கல்வியில ரொம்ப முக்கியமானது அவர்களுடைய அல்லது நாம பேசுற தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தாய்மொழியை மதிக்கக்கூடியது, அதே நேரத்தில் 2 மொழிகளுக்கு மதிப்பளிக்கக்கூடியது. இது இல்லாமல் சிறப்பாக ஒரு மொழியை பேசும் குழந்தையாக இருந்தால் அந்த மொழிக்கும் முக்கியத்துவம் தருவது அப்படிங்கிறதாகவும் நம்ம இருக்கிறத பார்க்கிறோம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் இன்று பொதுக்கல்வியில் இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை தான் நான் இந்த பொதுக்கல்வி பற்றி பேசுவதற்காக மட்டுமே தான் இந்த மாற்றுக்கல்வி விஷயங்களை நான் இவ்வளவு கொண்டு வந்தேன். ஸோ இப்ப பொதுக்கல்வியில வந்து மகிழ்ச்சியான கற்றல் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து அரசாங்கம் முன்னாடியே எடுத்தாங்க. நமக்கு தெரியும் அனைவருக்கும் கல்வி அப்படிங்கிறது, மகிழ்ச்சியான கற்றல்ங்கிறது, இடைநில்லா கற்றல் அப்படிங்கிறது, அல்லது வாசிப்பை நோக்கிய குழந்தைகளுக்கான முயற்சிங்கிறது வந்து வெவ்வேறு வார்த்தைகள்ல நமக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. சில நேரங்கள் நமக்கு சட்டமாக இருக்கிறதையும் பார்க்கிறோம். நமக்கு ஃபியர்லெஸ்ன்னு நம்ம இங்க மாற்றுக்கல்வியில வார்த்தை பார்க்கிறோம். ஆனால் கார்பரல் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது ஆக்டாக வந்திருக்கிறத பார்க்கிறோம். ஸோ பொதுக்கல்வி இதுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் என்ன சொல்ல ஒரு திட்டத்தில் கொண்டு வந்திருந்தாலும் கூட நம்மளுடைய கல்வி இன்றைக்கும் மனப்பாட கல்வியாக தங்கி நிற்கிறது அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்கறது, நம்ம எப்படி புரிஞ்சுக்க போறோம், ஒரு ஒரு சமூகத்தின் மீது அக்கறையுடையவர்களாக நாம் அதை எப்படி மாற்றி அமைக்க போறோம், இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. இதை பற்றி தான் இந்த தலைப்புல நம்ம எல்லாரும் சேர்ந்து உரையாடணும். அந்த உரையாடல் தான் நமக்கு இன்னைக்கு அவசியம் அப்படிங்கிறதுக்காக நான் என்னுடைய பேச்சை வந்து முன்னெடுத்திருக்கிறேன். நான் இதுக்கப்புறம் நம்ம எல்லாம் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? நன்றி அம்மா. பேசுவோம், நிச்சயமாக இது பற்றி கலந்துரையாடுவோம். நீங்கள் சொல்ல விரும்பும் செய்திகளை வந்து நீங்க சொல்லி முடிச்சிட்டீங்க, நீங்க உணர்ந்தீங்கன்னா நம்ம கலந்துரையாடலுக்கு செல்லலாம். ஆக்சுவலி சொல்ல முடிச்சது சொல்ல நினைக்கிற விஷயங்களை சொல்றதுங்கிறது நம்ம உரையாடலுக்குள்ளேயே கூட நம்ம நடுவுல சொல்லிட்டு போகலாம்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா எனக்கு முகமும் பார்க்காம நானா பேசும் பொழுது அது என்ன பேசுறேங்கிறது எனக்கே ஒரு கேள்வியாக இருக்கிறதுனால நம்ம உரையாடலுக்குள்ள மீதி விஷயங்களை எடுத்துட்டு போகலாம்னு நினைக்கிறேன் நான். புரிகிறது, உங்களுடைய உணர்வு புரிகிறது. குறிப்பா இந்த மாற்றுக்கல்வி என்பது பற்றிய ஒரு
புரிதல் எல்லோருக்கும் ஏற்படுறதுக்கான அடிப்படை புரிதல் ஏற்படுவதற்கான ஒரு ஒரு நல்ல விதையாக இருந்தது உங்களுடைய இந்த இன்றைய உரை. மேலும் அந்த இன்றைக்கு இருக்கிற சூழல், குறிப்பாக நீங்கள் சொன்னது வந்து அது மாற்றுக் கல்வியினுடைய குறிக்கோள் என்ன, நோக்கம் என்ன என்பது பற்றியும், இன்றைக்கு இருக்கிற கல்வி என்ன செய்கிறது அவர்களுக்கு, நீங்கள் சொன்னது போல பணம் சம்பாதிப்பை நோக்கியோ அல்லது அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அல்லது தங்களுடைய சுய முன்னேற்றத்திற்கு அல்லது தங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கு பயனுள்ளதாக இருக்கிறதா என்பது பற்றி பார்க்கும் பொழுது அப்படி அல்லாமல் இருக்கும் பொழுதுதான் அதற்கு மாற்றுக்கல்வி தேவைப்படுகிறது. அந்த மாற்றுக்கல்வியில் நீங்கள் குறிப்பிட்டது போல பல முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தலைப்பும் கூட தமிழகத்தில் மாற்றுப்பள்ளி முயற்சிகள் என்பது பற்றி நீங்கள் இன்றைய தலைப்பு நம்ம அதை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த மாற்றுக்கல்வி முயற்சிகள் பற்றி இதுவரை இருக்கும், இப்போ நீங்கள் சில பள்ளிகளை நீங்கள் குறிப்பிட்டீங்க, கிரியா அல்லது ஆணைக்கட்டியில் இருக்கிற பள்ளி அல்லது நாகப்பட்டினம் இல்லை பல இடங்கள் பற்றிய பள்ளிகள் நீங்கள் குறிப்பிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் ஜே கிருஷ்ணமூர்த்தி, வால்டார்ஃப் இந்த மாதிரியான சர்வதேச அளவிலும் மாற்றுக்கல்வி முறைகளும் முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இந்த சூழலில் உங்கள் அனுபவத்தில் அல்லது நீங்கள் கண்ட அளவில் இத்தகைய மாற்றுக்கல்வி முறைகள் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன, அல்லது மாற்றுக்கல்வியிலேயே வகைப்பாடுகள் உண்டா? உதாரணத்திற்கு ஓப்பன் ஸ்கூலிங் என்று சொல்கிறார்கள், திறந்த நிலை கல்வி அல்லது முறைசாரா கல்வி என்று. இந்த மாற்றுமுறை கல்வியிலும் முறை சார்ந்த அல்லது முறைசாரா கல்வி இருக்கிறதா, அல்லது இதில் வகைப்பாடுகள் இருக்கிறதா என்பது பற்றி இதை சற்று ஆழமாக எங்களுக்கு விளக்கினால் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறோம். மேலும் இந்த மாற்றுப்பள்ளி முயற்சிகளில் இதுவரை நடந்த முயற்சிகள், அதனுடைய விளைவுகள், அதில் சாதக பாதகங்கள், அது பற்றியெல்லாம் விளக்கினாலும் சிறப்பாக நினைக்கிறோம். ஆக்சுவலா நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறதுனால எனக்கு கோயம்புத்தூர் சார்ந்து வித்யாவனம், வித்யோதயம் இந்த 2 பள்ளிகள் தான். ஆனைக்கட்டியில வந்து வித்யாவனம், இதுல வந்து வித்யோதயம், இந்த 2 பள்ளி. சோ நீங்க இடையூறுக்கு மன்னிக்கணுமா, இது நான் கோவையிலிருந்து தான் இணைந்திருக்கிறேன். ஆனா இங்க இருக்கிற எல்லோருமே வந்து தமிழகத்தில் இல்லது வெளிநாட்டிலிருந்து கூட இணைந்திருக்கிறார்கள். அதனால நீங்க அது மாதிரி தனிப்பட்ட ஓரிடம் பற்றி நீங்க நீங்க பொதுவாகவே நீங்கள் குறிப்பிடலாம். எல்லா இடத்துக்கே நான் போயிடுறேன். நான் முறைசாரா ஆக்சுவலா இந்த ஓப்பன் ஸ்கூல்ங்கிறது, ஹோம் ஸ்கூலிங்கிறது இன்னைக்கு இந்த பொதுக்கல்வி மேல ஒரு நம்பிக்கையற்றவர்கள் நகர்ந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயமா நான் நிறைய பார்த்துட்டு இருக்கேன். இல்லைன்னா என்னோட அனுபவத்திலும் கூட நான் அவர்கள் கூட தொடர்ந்து உரையாடக்கூடிய வாய்ப்பும் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அப்ப வந்து ஒரு பொதுக்கல்வி மேல நமக்கு இருக்கிற, அதாவது மனப்பாடப்ப கல்வி வேணாம், என் குழந்தை வந்து இந்த கல்வியிலிருந்து, இன்னைக்கு இருக்கிற பொதுக்கல்வியிலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படிங்கிறது உண்மையாலுமே எனக்கும் தெரிகிறது. அது மாதிரி தெரிந்தவர்களுக்கு வந்து அந்த பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புவதுங்கிறது ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு. அப்ப இந்த ஒரு கூட்டாக சேர்ந்து ஒரு கல்வியை கொண்டு வர ஒரு விஷயத்த அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நிறைய பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்ப ஒரு சின்ன உதாரணத்திற்கு, இது வந்து ஒரு லக்ஸரி அப்படின்னு நான் பார்ப்பேன் நான். ஆனால் பொதுக்கல்வியானா அப்படி கிடையாது. பொதுக்கல்வியில வந்து இன்னைக்கு 14 வயது வரைக்கும் ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்துக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கு. சோ அப்ப அந்த சட்டம் அப்படிங்கிறது வந்து இந்த சமூகத்திற்கானது. அந்த சமூகத்துல வந்து பள்ளிக்கூடத்திற்குள்ளே நுழைய முடியாத ஒரு சிக்கல்கள் இல்லைன்னா நிர்பந்தங்கள் அல்லது பொருளாதார பின்னணி, சமூக பின்னணி, பாலின பின்னணி உடையவர்களை பள்ளியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது வந்து அந்த பள்ளி கல்வியில வந்து நீங்க அந்த உறுதியா பள்ளிக்கூடத்துல இருக்கணும் குழந்தைகள் 14 வயது வரைக்கும் அப்படிங்கிற ஒரு சட்டம். சோ நீங்க அந்த சட்டத்தை இணைத்து இந்த ஹோம் ஸ்கூலிங், முறைசாரா கல்வி பார்க்கும் பொழுது அது ஒரு கேள்வியை ஏற்படுத்தக்கூடியதா நமக்கு இருக்கும். அதோட ஒரு குழந்தைக்காக, இப்ப நான் வந்து ஒரு
ஹோம் ஸ்கூலிங்னு நான் சூஸ் பண்றேன் அப்படின்னா நான் என்னை தியாகிக்க வேண்டியிருக்கிறது ஒரு குழந்தைக்கு கூட. அப்படி இல்லைன்னா ஒரு குழந்தை நான் மட்டுமா இருக்கக்கூடிய ஒரு தன்மையை அதுக்காக பெறுகிறது. நான் திருப்பியும் நான் உங்களுக்கு விளக்கமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, குழந்தைக்கு குழந்தைகளுடன் வாழக்கூடிய அனுபவம்ங்கிறது, சேர்ந்து கற்றல்ங்கிறது ஒரு முக்கியமான அனுபவம். ஸோ அங்க இதை இழக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு மாற்றுப்பள்ளி முயற்சியில ஈடுபட்டிருக்கிற நான் ஒரு 2-3 உதாரணங்கள் சொல்லணும்னா, கிரியா சில்ட்ரன்ஸ் அகாடமியா இருக்கட்டும், உடலூர்ல இருக்க வித்யோதயமா இருக்கட்டும், அவர்கள் தங்கள் குழந்தைக்காக ஆரம்பிச்ச பள்ளி தான் அது. இன்றைக்கு சமூகத்திற்கான பள்ளியா இருக்கு. அப்ப அவங்க ஒரு இந்த ஏற்கனவே இருக்கிற பள்ளி தன் குழந்தைக்கு எவ்வளவு உதவும் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ஒரு கேள்வி இருந்திருக்கு. அந்த கேள்வியை சேலஞ்ச் பண்றதோட இணைச்சி கல்விக்குள்ளார நுழைந்து ஒரு பெரிய முயற்சிகளை ஏற்படுத்தியிருக்காங்க. அதற்கான தாக்கத்தை ஏற்படுத்துபவர்கள் நிறைய இருந்திருக்கிறாங்க. நான் ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்லணும்னா, எனக்கு ரமான்றவங்க அவங்களுக்கு எப்படி தான் கல்வியாளராக ஆனாங்க அப்படிங்கறத பத்தி ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. பாண்டிச்சேரியில லெப்ரசி குழந்தைகளுக்காக ஒருத்தர் பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறாரு. அப்ப அவங்களுக்கு பள்ளிக்கூடத்துல உட்கார வைக்கவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு போய் எங்கேயாவது காசு வேணும். அவங்களுடைய குழந்தைகளை அவங்க ஆரம்பிச்சிருக்க பள்ளிக்கூடத்துல உட்கார வைக்கவே முடியாது. அப்ப அதற்காக அவர் ஒரு பைண்டிங் அப்படிங்கிற இல்லைன்னா ஒரு பிரஸ் அப்படிங்கிறத சேர்த்து ஆரம்பிக்கிறாரு. ஏன் பிரஸ் சேர்த்து ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அதுல குழந்தைகள் புஸ்தகத்தோடு நெருங்கிய தொடர்பும் வைத்து கொண்டு அவங்க வெளியில போய் சம்பாதிக்கிற காசு கொஞ்சம் சம்பாரிச்சு அல்லது அந்த பேப்பர் அல்லது அந்த அவர்கள் செய்யற விஷயங்களை வாசிப்பிலையும் அவங்களை இணைக்கக்கூடிய ஒரு விஷயத்த. ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் கிரியேட்டிவா விதம் விதமாக யோசிச்ச அனுபவங்கள் தமிழகத்திலேயே நிறைய இருக்கு. ஸோ தன்னுடைய பிள்ளைக்காக ஒரு மாற்றுக்கல்வி அனுபவத்துக்குள்ள பயணித்தவர்கள் அல்லது சமூக அக்கறை கொண்டு மாற்றுக்கல்விக்குள்ள பயணித்த அனுபவங்கள். இன்னைக்கு நமக்கு இருந்த காந்தியன் ஸ்கூல்ஸ் எல்லாமும் கூட கொஞ்சம் நம்ம அந்த வகையில கொண்டு வரலாம். அப்ப குழந்தைகள் மீது அக்கறையும் குழந்தைகள் மனிதர்களாக வேண்டிய அவசியத்தையும் முன்வைத்து எடுக்கிற எல்லா கல்வியுமே நம்ம மாற்றுக்கல்வியா தான் பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு சமீபத்துலன்னா இன்னைக்கு பொதுக்கல்வியில இருக்கிற சிலபஸும் பொதுமையானதாக இருக்க வேண்டிய அவசியத்தை நமக்கு பயங்கர நிர்பந்தம் கொடுத்திருக்கு. சோ அப்ப அதை எப்படி எல்லாம் சமாளிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப உதாரணமா நான் சமச்சீர் கல்வி அப்படிங்கிற ஒரு சிலபஸ்க்குள்ளார என்னுடைய பள்ளி வருது அப்படின்னா, நான் எந்த பாடத்திட்டத்தை பயன்படுத்துவது அப்படிங்கிற பிரச்சனைய இந்த பள்ளிகள் எப்படி சோ சமச்சீர் கல்வி அப்படிங்கிற பாடத்திட்டத்தை ஒரு மையமாக வைத்துக்கொண்டு பல நாடுகள்ல இருக்கிற புஸ்தகங்களை குழந்தைகளுக்கு காட்டக்கூடியவர்களாகவும் அதை தாங்கள் படித்து குழந்தைகளுக்கு விதவிதமாக எடுத்து செல்லக்கூடியவர்களாகவும் இந்த ஆசிரியர்களும் பள்ளிக்கூட நிர்வாகமும் இருக்கிறத நான் அங்க பாக்குறேன் நானு. ஸோ அப்ப இந்த முறைசாரா கல்வி அப்படிங்கிறது நம்மளுடைய மனதிற்குள் இருக்கிற விஷயமாகவும், முறையான கல்வியில் முறைசாரா தன்மையை கொண்டு வரக்கூடியதாகவும் மாற்றுக்கல்வி இருக்கலாம். ஏன்னா நான் பள்ளிக்கல்விக்கான சட்டங்களை மதித்து பேசும்போது நான் அப்படிதான் பேச வேண்டியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஆனால் ஒரு ஆசிரியருக்கான சுதந்திரம், ஒரு பெற்றோருக்கான சுதந்திரம்ங்கிறது ஒரு விரிவான கல்வியை நம்ம ஆரம்பத்துல பேசணும். கல்விங்கிறது ஒரு தின அனுபவம், பள்ளிக்கூட அனுபவம் அல்ல. அது 90 வயசுக்கான அனுபவமும் கூட. அப்ப நம்ம ஒரு கற்றலை பெற்றவர்களாக இருந்தோம்னா, எனக்கு ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள தெரிகிறது, அதை நான் பெற்றுக்கொண்டாலே போதும். எதை வேண்டுமானாலும் கற்கும் ஆற்றலும் கல்வியை பெற்றவர்களாகவும் நாம மாறுறோம். நான் நேத்து வரைக்கும் கஷ்டப்பட்டு நான் முடிய பின்னிக்கிட்டு இருந்தேன். தலைய அழுக்க போக்குறதுக்கு தினம் ஒரு சுமையா கருதிட்டு இருந்தேன். இன்னைக்கு முடி வெட்டி சுதந்திரம் ஆயிட்டேன். ஸோ இது நான் இன்றைக்கு பெறுகிற ஒரு கல்வி அப்படிங்கிறது உணர்தல் 90 வயசுலயும் இருக்கலாம், 8 வயசுலயும் வரலாம். 8 வயசுல நம்ம அந்த கற்பதற்கு கற்பித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க, லேர்ன் அன்லேர்ன் ரீலேர்ன் அப்படிங்கிறதும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம படிக்கும் பொழுது அது நமக்கு சுலபமாக அதை நோக்கி பயணிக்க முடியும். அப்ப முறைசாராங்கிறது முறை சார்ந்த கல்விக்குள்ளார எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறத மையமா வச்சு செயல்படலாம் நம்ம. அப்புறம் இந்த வாழ்வியல் ஆகும் கல்விங்கிறது அந்த புஸ்தகமே இந்த 18
பள்ளிகளை பற்றிய புத்தகங்கள் தான். அவர்கள் இந்த குழந்தைகள் மீது படுற அக்கறையும் இந்த சமூகத்தின் மீது படுற அக்கறையும் அதற்காக பாடத்திட்டத்தின் ஊடாக அவர்கள் மேற்கொள்ற முயற்சியை மையமாக வைத்ததுதான் வாழ்வியலாகும் கல்வி புஸ்தகம் என்னோடது. அது தமிழ்ந்துள்ள தொடரா புத்தகமாக்கப்பட்டிருக்கு. நன்றிங்கம்மா. அது போலவே இன்றைக்கு இருக்கிற மாற்றுக்கல்வி முறைகளில் பயணித்த குழந்தைகள் அவர்கள் வெளியே வந்த பிறகு அவர்களுக்கு சந்திக்கக்கூடிய சவால்கள் என்று ஏதாவது இருக்கிறதா, அல்லது அவர்களுடைய நீங்க கேட்டுருங்க, நான் முடிச்சதுக்கு அப்புறம். ஆமாம், அதாவது 2 சவால்களும் கூட, அதாவது சாதக பாதகங்கள் இரண்டுமே, அவர்களுக்கு என்னவெல்லாம் சாதகமா இருக்கிறது, என்னவெல்லாம் பாதகமா இருக்கிறது என்பதை பற்றி கேட்க விரும்புகிறேன். ஆக்சுவலி சவால்கள்னு சொல்லும் பொழுது அது பொதுக்கல்வியில ரொம்ப அதிகமா இருக்குது அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். ஏன்னா கல்வியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு குழந்தையின் மீதும் அக்கறைப்பட்டு செயல்படக்கூடியதாக அதை உறுதிப்படுத்துறாங்க அவங்க. ஸோ அப்ப பொதுக்கல்வியில ஒரு வகுப்புல 4 குழந்தைங்க தேருது அப்படின்னு இன்னைக்கும் வார்த்தை பேசுறோம். நம்ம அனைவருக்கும் கல்விங்கிற வார்த்தையை பேசுற அதே நேரத்துல 4 குழந்தைகளை மட்டும்தான் மதிப்பெண் வாங்குபவர்களாக மாற்ற முடிகிறது அப்படின்னும், இன்னும் இந்த மதிப்பெண் வாங்குற குழந்தைகள் தான் நற்குணமுடைய குழந்தைகளாக ஆக்குறதையும், இந்த மதிப்பெண் வாங்க முடியாத குழந்தைகள் இயலாமையை நோக்கி வெளிவர்ற ஒரு நிர்பந்தத்தையும் நம்ம பாக்குறோம். அந்த அளவுக்கு மாற்றுக்கல்வியில நம்ம குழந்தைகள் இயலாமைக்கோ இல்ல வேற ஏதோ பண்றத பார்க்க முடியாது. ஒரு சின்ன உதாரணம், நான் பார்த்த ஒரு 2-3 குழந்தைகள் நான் உங்களுக்கு சொல்லலாம். சோலை ஸ்கூல் அப்படிங்கிற ஸ்கூல்ல படிக்கிற ஒரு குழந்தை புலி பற்றிய ஒரு கைடா, ஆக்டிவிஸ்டா இன்னைக்கு உலக அளவுல செயல்பட்டு இருக்காரு. அவர் மதுரையில 9ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆகி வீட்டுல நடந்த மிகப்பெரிய போராட்டத்துல அவங்க அப்பாவுக்கு எங்கேயோ கிடைச்சி கொண்டு போய் அங்க விட்டுருக்குறாங்க. ஆனா இன்னைக்கு அவர் தன்னை ஒரு 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 என்ன சொல்ல, உலகளாவிய ஒரு ஆளுமையா தன்னை கருதுற ஒரு விஷயத்த நான் அங்க சொல்லலாம். இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னா, இன்னும் ஒருத்தர்லாம் இல்ல, நிறைய பேர். அந்த நிறைய பேர்கள்ல நான் உதாரணங்களா நான் எடுத்துக்கொண்டே வர்றேன். நான் இதுல வித்யோதயம்ல படிக்கிறாங்க. படிச்சுட்டு வித்யோதயம்ல ஆசிரியர்களாக இருக்கிறாங்க. அவங்க வித்யோதயம்ல என்ன ரொம்ப சிறப்பானா, அவர்களே ஆசிரிய கல்வியும், ஏன்னா அவங்களை பிஎட் படிச்சவங்களை எடுத்து அவங்களால அந்த மாற்றுக்கல்விக்கு குள்ள கொண்டு வர முடியல. அப்ப அவர்கள் பள்ளியில் படித்த மாணவர்களையே ஆசிரியர்களாக பயிற்றுவித்து அவர்களே அந்த கல்வி கூடத்தை நடத்துபவர்களாக ஆக்கியிருக்கிறாங்க. அந்த கல்விக்கூடத்தை நடத்தும் ஆளுமையை பெற்ற அந்த மலைவாழ் குழந்தைகள்னு சொல்றது கூடதான் இல்ல, இன்றைக்கு ஆண்கள் பெண்கள்னு சொல்றதான்னு தெரியல, அவர்கள் அந்த மலைவாழ் மக்களுக்கான இயக்கத்தையும் வழி நடத்துறார்கள், பள்ளியையும் வழி நடத்துகிறார்கள். அவர்கள் எந்தெந்த சவால்லாம் சந்திக்கிறாங்கன்னு நமக்கு சொல்லும் பொழுது இன்னும் அழகா இருக்கு. அவங்க பள்ளிக்கூடத்துக்கு வரும்பொழுது நம்ம காட்டுக்கு போறது எவ்வளவு சுலபம், தினம் இங்க உட்கார வைக்கிறமேன்னு நாங்க ஃபீல் பண்ணியிருக்கோம். அந்த ஃபீலிங்ல இருந்து இன்னைக்கு வகுப்பறையையும் காடை நேசிக்கக்கூடிய தன்மையையும் எங்களால சுலபமா கொண்டு போக முடியுது அப்படிங்கிறத அவங்க ரொம்ப ஒரு ஆசிரியராக ரொம்ப அழகா சொல்றத கேட்கும்போது நல்லா இருந்தது. எனக்கு இன்னும் புவிதம் பள்ளியில இருந்து நாங்க ஆசிரியர்களுக்கு பாண்டிச்சேரிக்கு ஒரு கற்றல் திருவிழாவுக்கு கூப்பிட்டிருந்தோம். அவங்க ஒரு ஆசிரியரும் எங்க சொல்லிக் கொடுப்பதற்காக அந்த ஸ்டாலுக்கு 6 மாணவர்களும் வருவாங்க. அவர்கள் சோப்பு தயாரித்தல், மூலிகை டீ தயாரித்தல், உணவு தயாரித்தல்ங்கிற விஷயத்த பண்ணுவாங்க. அமேசிங்னா அமேசிங். ஒரு குழந்தைகளால் இவ்வளவு விஷயங்கள் பண்ண முடியுமா அப்படிங்கிறத கண்கூடாக பார்க்கக்கூடியதா இருந்தது. அதே மாதிரி மருதம்ல வருஷம் விழா நடக்கும், கற்றல் விழா நடக்கும். ஸோ நிறைய நம்மளுடைய ஊர்கள்ல இருக்கிற பானை செய்யறவங்க, ஓலையில பொருட்கள் செய்யறவங்க,
கைவினை செய்றவங்க பல பேர் வந்து பெரியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் கத்துக் கொடுப்பாங்க. நாங்க எல்லாரும் சேர்ந்து கத்துக்குவோம். அந்த மாதிரியான ஒரு விழா நடக்கும். அதுல இந்த குழந்தைகள் உணவு ஸ்டால் போடுறாங்க. உணவு ஸ்டால் போடும்போது என்ன இப்படி இவ்வளவு தோசை உங்களால எப்படி சுட முடியுதுன்னா, அவங்க வந்து ஒரு தோசையும் சுட்டு வித்ததுக்கு பிறகு ஒரு கணக்கு, சுட்ட உடனே ஒரு கணக்கு, தீர போகும்போது திருப்பியும் மாவை எப்படி வாங்குறதுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளார போய் அவங்க அன்னைக்கு அடைந்த மகிழ்ச்சிங்கிறது வந்து அமேசிங்கா இருந்தது. இப்ப சில பள்ளிக்கூடங்கள்லாம் இப்ப நம்ம வந்து பெரிய பள்ளிக்கூடம், இந்த 4 லட்சம் 5 லட்சம் கட்டுற பள்ளிக்கூடத்துல நீச்சல் குளம் இருக்கும். அவர்கள் வந்து மலையேறுவதையும் கிணற்றில் நீச்சல் அடிப்பதையும் ஆசிரியர்களோட இணைந்த ஒரு செயல்பாடாக செய்யறத பாக்குறோம். கிரியால பாத்தீங்கன்னா ஒரு மரக்கன்று வந்து பள்ளிக்கூடத்துக்குள்ள ரெடி பண்ணுவாங்க, ஊருக்குள்ளார போய் நடுவாங்க. 100 மரம் வளர்த்த குழந்தை, 500 மரம் வளர்த்த குழந்தைகள் தங்களை தான் இதை எப்படி வளர்த்தோம் அப்படிங்கிறத வந்து இந்த சமூகத்துக்கு பிரசன்ட் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கல்வியினூடாக ஒரு குழந்தை வளர்வதாக நாம பார்த்ததே இல்லை. அதை பார்க்கக்கூடிய ஒரு அனுபவத்தை அவங்க இதன் மூலமாக நாம பெறுகிறோம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நான் வந்து 10 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய மனிதனாக ஆகும் குழந்தையாகவும் இந்த பள்ளிக்கூடத்துல இருந்து ஆகிறத நம்ம பாக்குறோம். ஸோ அப்ப வந்து சேலஞ்சஸ் அப்படிங்கிறது ஒரு குழந்தை இந்த பள்ளிக்கூடத்துல இருந்து இயல்பாக தான் ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷலான அனிமல்ல, நான் இந்த பேண்ட் போட்டுக்கிட்டா இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிற உணர்வுகள் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. பெரும்பாலும், நான் 100% அப்படின்னு சொல்ல முடியாட்டியும் பெரும்பாலும் அப்படிங்கிறத ஒரு பாசிட்டிவானதா பாக்குறேன் நானு. கிரேவிங்கோட வெளியே போறவங்களும் இருக்காங்க. இந்த பள்ளிக்கூடத்துல இருந்ததுனாலயே நான் யாராவது இருவரோ அல்லது ஒரு சின்ன பெர்சன்டேஜ்லயோ அதிகப்படியான நுகர்வு கலாச்சாரத்திற்குள் சென்றவர்களும் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கணிப்பாக நான் அதை சொல்ல முடியும். நன்றிங்கம்மா, நன்றி. அதில் குறிப்பாக நீங்கள் முந்தைய உரையின் போது நீங்கள் குறிப்பிட்டது, ஒரு கல்வி என்பது குழந்தைகளை தங்களை தாங்களாக உணர வைப்பது தான் அவங்களுடைய கல்வியினுடைய முதல் கடமை. அதாவது கல்வியினுடைய சூழல் அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னீங்க இல்லையா? அது மிக வெகு உண்மை. அதுதான் வந்து அடிப்படையாக ஆரம்ப புள்ளி அதுதான் என்று நினைக்கிறேன். குழந்தைகள் அவர்களாக உணர வேண்டும். அவர்கள் யார், அவர்களுடைய இயல்பு என்னவோ அந்த இயல்பிலேயே இருக்க அனுமதிக்கும் சூழலை, அது கல்வியாகட்டும், கல்விச்சாலைகள் என்ன, வீடுகள் கூட அப்படிதான் இருக்க வேண்டும் என்பதுதான். அதை நான் குறிப்பிடணும்னு நினைச்சேன். அப்பொழுது இன்னும் விசாகன் நடந்திருக்கிறார், மகேந்திரன் தோழர் நடந்திருக்கிறார், சௌரியன் நடந்திருக்கிறார். அனைவரும் இது பற்றி கருத்துக்கள் தெரிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன். விசாகன், நீங்க ஏதாவது கேள்வி கேட்க விரும்பினீங்களா? கேள்விகள் இல்லை, உரை முழுசாக கேட்டேன். மிக தெளிவாக மிக அழகாக ஒரு பயணம் மாற்றுக்கல்வி குறிப்பான பொதுக்கல்வி குறிப்பான எப்பயுமே என்னன்னா மாற்றுக்கல்வி அப்படின்னு சொல்லக்கூட பொதுப்பள்ளியை வந்து மறுத்து அப்படின்ற மாதிரி இல்லாமல் பொதுப்பள்ளியோட இணைந்ததுன்ற கருத்து எனக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது. அடுத்து இந்த மாற்று பள்ளிகளில் இருக்கிற முயற்சிகளை ஏன் தமிழக பள்ளிக்கல்வித்துறை கவனத்தில் இருக்கு? விசாகன், இடையூறுக்கு மன்னிக்கணும், உங்களுடைய குரல் அளவு ரொம்ப குறைவா இருக்கிறது. சற்று குரல் உயர்த்தியோ அல்லது அருகில் வைத்தோ பேச முடியுமா? உங்களுக்கு கேட்பதற்கு தெளிவா இருக்கு. கேக்குதா? இப்பொழுது தெளிவா இருக்கிறது. தொடருங்க. தொடருங்கள், நீங்கள் தொடருங்கள். தொடருங்க, பேசுங்க விசாகன், கொஞ்சம் சத்தமா பேசுங்க. வணக்கம், இப்ப கேக்குதா? கேக்குது. ஏன்னா இந்த மாற்று பள்ளிகள்ல இருக்கிற முயற்சிகள் இருக்குல்ல, இதை வந்து பொது பள்ளிகள்ல என்னென்ன செய்ய முடியுமான்றத பள்ளிக்கல்வித்துறை ஏன் கவனத்தில் எடுக்கக்கூடாது? ரொம்ப நல்லா சொல்லணும்னா, நிறைய திட்டங்களும் முயற்சிகளும் எடுக்கிறாங்க. செயல்படுத்தக்கூடிய வல்லமை அரசு கிட்ட கம்மியா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. நான் வந்து இன்னைக்கு வந்து அவங்க எடுத்திருக்கிற இளந்தளிர் இலக்கிய திட்டம், வாசிப்பு இயக்க திட்டம்,
இது போன்ற அரசாங்கத்தோட திட்டங்கள்லயும் நான் கூட இருக்கிறேன் நான். ஸோ இந்த அதே மாதிரி நமக்கு வந்திருக்கிற சட்டங்களும் சரி, திட்டங்களும் சரி, ஸோ அதெல்லாம் வந்து அவங்க அப்படி நினைச்சுதான் அந்த முடிவுகள் செய்யறாங்க. இன்னைக்கு ஒரு 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 மகிழ்ச்சியான கற்றல் அப்படிங்கிற வார்த்தை ஒரு மாற்று அனுபவத்திற்கானதாக தான் கொண்டு வராங்க. ஆனால் அவர்களால செயல்படுத்த முடியாமைய நம்ம அதிகமா பாக்குறோம். அப்ப செயல்படுத்துவதற்கான உறுதியை அவர்களுக்கிட்ட இல்லாம போறது. அப்புறம் ஒரு திட்டம் திட்டமாக மட்டுமே முடிகிறது. திட்டத்தினுடைய கடைசி இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து அக்கறைப்பட்டால் மட்டுமே அது நடக்கக்கூடிய ஒரு சார்புத்தன்மை இருக்கிறதுனால எல்லாரையும் ஓரியன்ட் பண்ற இன்னைக்கு இருக்கிற ஒரு எம்ஏ எம்எட் படிக்கிற எல்லாரும் நம்ம மனிதர்கள் ஆயிட்டோமா அப்படிங்கிற கேள்வி கேட்கும் போது அது இயலாமையா இருக்கு. இப்ப விசாகனுடைய பள்ளிக்கூடத்திற்கு போனோம்னா ஒரு மாற்று பள்ளி அல்லது மாற்றுக்கல்வி அனுபவத்துல இருக்கிற பல விஷயங்களை நம்ம விசாகன் பள்ளியில பார்க்க முடியுது. ஏன்னா விசாகன் தன்னை கல்வியாளராக உணர்ந்து தன்னை புதுப்பித்து கொண்டே இருப்பவராகவும் கற்றுக்கொண்டே இருப்பவராகவும் இருப்பதால விசாகன் பணியாற்றுகிற பள்ளி அப்படி இருக்கிறத நான் பாக்குறேன். ஏன்னா நான் அவருடைய பள்ளியை பார்த்திருக்கிறதுனால, அவருடைய முயற்சிகள் எனக்கு தெரியுங்கிறதுனால என்னால இதை சொல்ல முடியுது. அப்ப ஒட்டுமொத்த அரசு பள்ளிகளையும் அப்படி ஆக்குவதற்கு நம்மளை போல அக்கறையுடையவர்கள் அதை எடுக்க வேண்டி இருக்க அவசியம் இருக்கு. சோ அது கவர்மெண்ட் ஸ்கூல் தானே, அது இந்த பள்ளிக்கூடம் தானே, அந்த பள்ளிக்கூடங்கள் தானே அப்படின்னு இல்லாம நாம் அனைவரும் கல்வியாளராக வேண்டிய அவசியம் இருக்கு. அது நடக்கும்போது அது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் நான். நன்றி விசாகன். நன்றி சாலை. இன்னொன்னு என்னன்னா, நீங்க சொன்னீங்க விசாகன், உங்களுடைய குரல் அறுபட்டு வருது. உங்களுடைய குரல் தெளிவாக கேட்கவில்லை. நினைக்கணும். பள்ளிக்கல்வியில நடக்கிற போட்டிகள் கூட வாசித்தல், எழுதுதல், வினாடி வினாதான் இருக்கும். ஒரு வரைதல், பேசுதல், நடித்தல், அத மாதிரியான விசாகன் உங்களது கேட்கல, ஆனாலும் நான் அதை தொடர்றேன். இன்னைக்கு பள்ளி கல்விக்கு ஒரு நிர்பந்தம் வந்திருக்கு. என்ன நிர்பந்தம்னா, நம்ம எல்லாரும் ஒரு டிகிரியோட இருக்கிறோம், ஆனா நமக்கு வாசிப்பு பழக்கம் இருக்கிறவங்களா இருக்குமா அப்படிங்கிற கேள்வி நம்மளை நோக்கியே அது இருக்குது. நம்ம எல்லாரும் ஒரு எம்ஏ படிச்சிட்டோம், மனித மாண்பு உடையவர்களாக இருக்கிறோமா அப்படிங்கிற கேள்வி நமக்கு முன்னாடி வந்துருச்சு. சோ இப்படி இருக்கும் பொழுது அந்த மனித மாண்பை பெறுவதற்கு வாசிப்புங்கிற ஒரு உலகம் அதை எடுத்து செல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் அதை எடுத்துட்டு போறாங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பள்ளிக்கூடத்திலிருந்து வெளிவரும் பொழுது எழுதுதல் படித்தல் இல்லாமலே கூட வருகிறார்களோ அப்படிங்கிறத பல ஆராய்ச்சிகள் சொல்லுது. சோ இதெல்லாம் முன்னிறுத்தி ஒரு அழுத்தம் கல்வித்துறையிலிருந்து கொடுக்கிறதும், அந்த அழுத்தத்திற்கு பதிலளிப்பதுமாக ஆசிரிய அல்லது பள்ளி செயல்பாடுகள் மாறிட்டு இருக்கிறதையும் தின வாழ்க்கையில நாம பாக்குறோம். அப்ப அது இயல்பான சமூக பண்பாடாக வாசிக்கும் பழக்கம்ங்கிறது ஒரு சமூக பண்பாடாக மாற வேண்டிய அவசியத்தை நாம மாற்றுப்பள்ளிகள்ல இருந்து மாற்றுக்கல்வி முயற்சிகள்ல இருந்து எடுத்துக்கிட்டோம்னா சுலபமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இன்னொன்னு சொல்ல, வாசிப்பு பத்தி சொன்னீங்க. இப்போ தமிழக அரசு நிறைய நூல்கள் குழந்தைகள் வாசிப்பதற்கான புதிய நூல்கள் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய நிறைய நூல்களை கொண்டு வந்துட்டே இருக்காங்க. கிருஷ்ணகுமார் தன்னுடைய நூலில் ஏன் எல்லாருக்கும் வாசிப்பு சாத்தியம் அடையல அப்படின்னா, அது வாசிப்பு என்பது ஜனநாயக பூர்வமா இல்லை. அவர்களுடைய வாழ்க்கையை, அவருடைய சூழ்நிலையை, அவருடைய எல்லாவற்றையும் வெளிப்படுத்தக்கூடிய நூல்கள் இல்லாம போனதுனால தான் எல்லாராலையும் வாசிக்க முடியல அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நீங்க சொல்றது உண்மைதான். ஒரு புஸ்தகங்கள் குழந்தைகிட்ட போயிட்டா மட்டும் பத்தாது. நமக்கு குழந்தைகள் வாசிப்பதற்கான குழந்தை மொழி, குழந்தை உலகம் அதெல்லாம் சேர்ந்த புத்தகங்களாக அது இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான அதோட சேர்ந்து பெரியவர்களோட இணைந்து குழந்தைகள் வாசித்தல் அப்படிங்கிறதும் சேர்ந்து இருக்கும் பொழுதுதான் அது சாத்தியத்திற்கானதா மாறும். சோ அப்ப கிருஷ்ணகுமாரோட அந்த குழந்தை மொழி புத்தகம் அப்படின்ற தலைப்புல இருக்க ஆசிரியர்களுக்கான புஸ்தகத்தை
பெற்றோர்களும் ஆசிரியர்களும் படித்து புரிந்து கொள்ளும் போது வாசிப்பு பழக்கத்தை சுலபமா கொண்டு வர முடியும். இன்னும் நிறைய சில புத்தகங்கள் கூட நம்ம அந்த வரிசையில கொண்டு வரலாம். நன்றி விசாகன். நன்றி விசாகன் உங்களுடைய பங்களிப்பிற்கு. நம்மோடு தமிழ் சான்றோர் பேரவையின் பொறுப்பில் இருக்கும் சௌரியன் நடந்திருக்கிறார். வணக்கம் சௌரியனா, உங்களுக்கான கருத்துக்கள் அல்லது கேள்விகள் ஏதாவது இருக்கிறதா? வணக்கம். நான் கேள்வி பதில் ஆரம்பிக்கும் போது தான் இணையக்கூடிய வாய்ப்பு இருந்தது எனக்கு. அதனால கேள்வி பதிலுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் அவங்க என்ன சொன்னாங்கன்னு. ஆனா முக்கியமான ஒரே ஒரு கேள்வி உண்டு எனக்கு, ரொம்ப கால கேள்வி. அதை இவங்ககிட்ட கேட்கலாமான்னு பாக்குறேன். பள்ளி கல்வி ஆரம்பிச்சு 1ஆம் வகுப்புல இருந்தே, யூகேஜி எல்கேஜி விட்டுடலாம், 1ஆம் வகுப்புல இருந்து ஆரம்பிச்சு 12ஆம் வகுப்பு வரையிலும் தமிழ் நம்ம பிள்ளைங்க படிக்கிறாங்க. கண்டிப்பா படிக்கிறாங்க. ஆனா ஒரு தமிழ்ல ஒரு வாக்கியத்தையோ ஒரு 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 எதையுமே எழுத முடியல, அவங்களால எழுத முடியல. அவங்க பேசும்போதும் நிறைய தவறுகளோட பேசுறாங்க. திருப்பியும் எழுதும் போது அதை விட அதிகமான தவறுகளோட எழுதுறாங்க. அதிகமான பேர் தமிழ்ல தான் தேர்ச்சி அடையாம போறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல 12 வருடம் ஒரு கல்வியை கற்றுக் கொடுத்து அதனுடைய முடிவு இப்படி இருக்கும் பொழுது அதை பத்தி என்ன, யார் பொறுப்பெடுத்துக்கணும், யார் அக்கறைப்படணும், யார் அதை மாத்தணும் அப்படின்றதான் என்னுடைய கேள்வி. நன்றி. ரொம்ப நன்றி. எழுதுதல் அது ஒரு சேலஞ்சிங்கான வேலை. நீங்க இன்னைக்கு நல்ல மதிப்பெண் வாங்கின 4 மாணவர்கள் வகுப்பறையில இல்லாத யார்கிட்ட கேட்டீங்கன்னாலும் எழுதுதல் படித்தல்ங்கிறது எவ்வளவு சேலஞ்சிங்கா இருக்கு அப்படிங்கிறது தெரியும். சோ அது மட்டும் இல்ல, அது நமக்கு என்ன சொல்ல, நான் ஒரு தோட்டத்துக்குள்ள நடந்துட்டு போறது மாதிரியோ இல்ல ஒரு மலையில் ஏறி இறங்குவது போன்றோ சுலபமானதாக இல்லை. ஏன்னா அது குழந்தை ஆசிரியர்களையோ இல்ல பெற்றோர்களையோ அல்லது வாசிப்பு பழக்கமும் உடைய பெரியவர்களையோ நம்பி பெற வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அதனால அந்த அதனோட மன்னிக்கவும் நேரம் கருதி தான் குறுக்கிட்டு, வேற ஒண்ணும் இல்லை. ஆனா நான் எனக்கு வயசு இப்போ 60. என்னுடைய அப்பா என் அம்மா எல்லாம் 83, 84 இருக்காங்க. அவங்க அப்பா அம்மா சுத்தமா படிக்காதவங்க. எங்க அம்மா ஒரு 4ஆவது வகுப்பு முடிச்சுட்டு 5ஆவது வகுப்பு போக அனுப்பல வீட்டுல. ஆனா அவங்க பள்ளியில படிச்சத இன்னும் ஞாபகத்தை வச்சிருக்காங்க. நல்லா எழுதுவாங்க, நல்லா பாடுவாங்க, நல்லா செய்திகள் சொல்லுவாங்க. எங்க அப்பா அதே மாதிரி ஒரு SSLC வரலையும் படிச்சுட்டு ஒரு அதிகாரியா அதுக்கப்புறம் தன்னை பயன்படுத்திக்கினாங்க. அவங்களுக்கும் நல்ல ஒரு தமிழ் மேல பற்று ஒரு இதெல்லாமே உண்டு. ஆனா அவங்கெல்லாம் கத்து நல்லபடியா வந்துட்டாங்க. அவங்க அப்பா அம்மாவும் பெருசா படிச்சவங்க இல்லை. அதனால பெற்றோர்கள் படிச்சு இருந்தால் மட்டும்தான் அப்படின்றதோ இல்ல 12 வருட காலம் உங்களுக்கு கல்வியாளர்கள், உங்களுக்குன்னா நான் உங்களை சொல்லல, பொதுவான கல்வியாளர்களை கேட்கிறேன். கல்வியாளர் 12 ஆண்டு காலம் ஒரு ஒரு குழந்தையிடம் ஒரு நல்ல அதுவும் தாய்மொழியை சரியா கத்துத்தர முடியலன்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது எப்படி சரி பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இல்ல, இன்னைக்கு இன்றைய உரையே மாற்றுக்கல்வியோட நோக்கமே நீங்க இப்ப கேட்ட கேள்வியோட அடிப்படையா கொண்டதுதான். இந்த 1 மணி நேரமே நாங்க அதை பத்தி தான் பேசணும். இன்னைக்கு பொதுக்கல்வி இந்த மாதிரியான ஒரு இன்னும் நீங்க எழுத படிக்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் குறிப்பிட்டீங்க. ஆனா எழுத படிக்க மட்டும் இல்ல, தாங்கள் இந்த சமூகத்தில் வாழ முடியுங்கிற நம்பிக்கை இல்லாம, ஒரு ஒரு உண்மை பேச முடியுங்கிற பழக்கம் இல்லாம, இல்லைன்னா உழைக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாம, ஒரு இயலாமையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற விஷயத்தையும் சேர்த்து பாக்குறோம். சோ அப்ப எழுத படிக்கங்கிறது அதுல ஒரு அம்சம் தான். அப்ப அந்த ஒரு அம்சம் அப்படிங்கிறது இல்லைன்னா இன்று வளரக்கூடிய குழந்தைகள் எல்லாருமே எதை நோக்கி எங்க போறாங்க, இந்த சமூகத்துல என்னவாவாங்க அப்படிங்கிற கேள்விக்கான ஒரு இடமாவே கல்விக்கூடத்தை நாங்க இவ்வளவு நேரம் பார்த்து பேசணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப பொதுக்கல்வி என்ன செய்யுது அப்படிங்கறது அதோட திட்டம் அப்படிங்கிற வகையில
பிரமாதமாகவும், செயல்பாடு அப்படிங்கிற இடத்துல வந்து பல்வேறு ஓட்டைகளை உடையதாகவும் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி புரிதல்ல வந்து அது வந்து நான் படிச்சு ஒரு மார்க் வாங்கணுங்கிறது அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் கூட இல்லை. தான் ஒரு மார்க் வாங்கணும், தான் ஒரு வேலை அப்படிங்கிறதாக இன்னைக்கு ஒரு சுருங்கி போய் இன்னைக்கு இருக்கிற ஒரு சமூகத்துல இருக்கிறத பத்தி தான் இன்னைக்கு பேசணும்னு நினைக்கிறேன் நான். அது இது இது வந்து எனக்கு வந்து ஒரே ஒரு வார்த்தையிலயோ கொஞ்சமாவோ பேசக்கூடிய ஒரு விஷயமா இல்லை. அதனாலதான் நான் மீண்டும் மீண்டும் இன்னைக்கு இருக்கிற ஆசிரியர்கள், அரசாங்கத்தை கடந்து கல்வியாளர்களாகிய நாம் இதுல எவ்வளவு அக்கறைப்படுறோமோ, எவ்வளவு இன்வால்வ் ஆகுறோமோ அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும்னு சொன்னேன் நான். ரொம்ப நன்றி உங்களுக்கு. மகிழ்ச்சி. மாற்றுக்கல்வி மூலம் அணுகும் போது, அதாவது இப்ப இருக்கிற பாடத்திட்டத்தினுடைய அணுகுமுறையில இருந்து, கல்வி சூழல்ல இருந்து வேற ஒரு இதுல அணுகும் போது இந்த முறையை, இந்த பிரச்சனையை சரி பண்ணிட முடியும்னு நீங்க உறுதியா நம்புறீங்களா? மிக ஆக்சுவலி அது ஒரு முக்கியமான வழியா நான் பாக்குறேன். அது ஏன்னா அது வந்து பல்வேறு விஷயங்களை தனக்குள்ள உள்ள வச்சிருக்கு. இன்டென்ஸா ரீடிங் ரைட்டிங், இல்லைன்னா இன்டென்ஸா வாழ்வியல் அனுபவங்கள், இன்டென்ஸா உரையாடல், அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து முன்வைத்து எடுத்துட்டு போறத வந்து எல்லா அம்சங்கள்லையும் கொண்டிருக்கிறதுனால அதுக்கு சாத்தியப்பாடுகள் அதிகமா இருக்கிறத வந்து இந்த உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்ட பள்ளிக்கூடங்கள் மூலமாக என்னால சொல்ல முடியுது. ஆனா அது எல்லாரையுமா அப்படிங்கும் போதுதான் நம்ம இவங்க சார் கேட்கும் போதே கேட்டாங்க அதுல சாதக பாதகங்கள். அதுல அந்த பதில் தான் நான் சொன்னேன். எல்லாரையும் அப்படின்னு என்னால சொல்லிட முடியாது. ஆனால் ஏன்னா இன்னைக்கு சமூகத்தோட பாதிப்பு வந்து மாற்றுக்கல்விக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் பள்ளிக்கூடத்துல இருக்கிறவங்களுக்கும் இருக்கதான் செய்யுது. அப்ப சில குழந்தைகள் எதிர்மறையாக இருப்பதற்கான வாய்ப்பை இருக்கும் அப்படிங்கறதுதான் உண்மை. அதை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு தான் நானும் சொன்னேன். நான் நன்றி. நன்றி. தொடர்ந்து பேசு. நன்றி. நன்றிங்க சௌரியண்ணா. இன்னொரு விஷயம் குறிப்பா நீங்க ரொம்ப முக்கியமான ஒன்றா நான் நினைக்கிறேன். நீங்க குறிப்பிட்டது இந்த கட்டளையின் போது பெற்றோர்களுடைய பங்களிப்பு, அதாவது பெற்றோர்களும் அந்த குழந்தைகளின் கற்றலில் பங்கெடுக்க வேண்டும், சேர்ந்து அவர்களோடு சேர்ந்து இந்த கற்றலில் பயணிக்க வேண்டும்ங்கிற ஒன்றை நீங்கள் குறிப்பிட்டீங்க. அது ஒரு முக்கியமான கூறாக நான் பார்க்கிறேன். அதாவது கற்றல், அதாவது மாற்றுக்கல்வி முறையில் இல்லை, கல்வி என்கிற முறையிலேயே அது மிக முக்கியமான ஒரு அங்கமாக நான் பார்க்கிறேன். அது ஆனால் இன்றைய சூழலில் பெற்றோர்கள் பங்களிப்பதற்கான வாய்ப்பு என்பது மிக அருகி வருகிறது. அதுதான் இன்றைக்கு இருக்கிற சவாலாக நான் பார்க்கிறேன். அதை பற்றி நீங்க ஏதாவது குறிப்பிட விரும்புறீங்களா அல்லது மற்றவர்கள் கேள்விக்கு போகலாம்? நான் வந்து அப்படி அருகி வருகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு நேரமின்மை, இல்லைன்னா அவங்க வேலைக்கு போறது அப்படிங்கிறத வந்து ஒரு காரணமா சொன்னாங்கன்னா நான் வந்து அந்த காரணத்தை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல்ல நான் இல்லை. நான் இல்லைன்றதை விட நான் என்னன்னா, உங்கள் குழந்தைகள் மேல ஒரு பணம் சம்பாரிச்சு அந்த பணத்தின் மூலமாக கல்வி கற்றுக் கொடுத்துட முடியுங்கிறவங்க வந்து நேரமின்மையோ இல்ல அதுல பங்கெடுக்காமையோ நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு இன்னைக்கு வந்து செல்போன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய பாதிப்பை குழந்தைகளுக்கு கூட ஏற்படுத்திட்டு இருக்குதுன்னு நாம பாக்குறோம். அப்ப அந்த இது இல்லைன்னா போதை பழக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து குழந்தைகள் கிட்ட. அப்ப குழந்தைகளோடு இணைந்து நாம செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளாத பட்சத்தில் நாம எப்படி ஒரு மிகச்சிறந்த அம்மா அப்பாவா இருக்க முடியும் அப்படிங்கிற இடத்த வந்து ஒரு கேள்வியாக மாறுது. குழந்தைகளோட இணைந்து வாழுதல், குழந்தைகள் அப்படிங்கிறத வந்து ஒரு 100 விஷயம் சொல்லலாம். ஆனா ஒரு 15 விஷயமாக செய்யணும் அப்படிங்கிறது வந்து அவசியப்படுது. அதுல ஒண்ணுதான் கற்றல் செயல்பாடுகள்ல இணைந்து இருக்கணும் அப்படிங்கிறது. பல வீடுகள்ல நீ படி அப்படின்னு சொல்றதன் மூலமாவே அவங்க படிக்கணும்னு ஆசைப்படுறோம். நாம ஒரு புஸ்தகம் வாங்கி கொடுத்துறதுனாலே ஒரு வாசகனா குழந்தைகள் மாறணும் அப்படின்னு நினைக்கிறோம் நாம. ஆனா நாம எப்படி இருக்கோங்கிறத குழந்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படிங்கிற புரிதல் கூட இல்லாத ஒரு பெற்றோர் சமூகமாக இருக்கும் பொழுது நம்ம எல்லா குறைபாடுகளையும் நோக்கி நம்ம சென்று போயிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு நிஜத்தையும் ஏத்துக்க வேண்டியிருக்கு.
உண்மைதான், நீங்க சொல்வது மிக உண்மை. அதற்காக நேரமில்லை என்று சொல்கிற காரணத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏனென்றால் குழந்தைகள் என்பவர் யார் என்பது பற்றி புரிதல் இருந்தால் அந்த அப்படி ஒரு காரணத்தை சொல்வதற்கான வாய்ப்பில்லை. நன்றிங்கம்மா. அடுத்தது நம்மோடு தேவிகா அணைஞ்சிருக்காங்க, கலைசெல்வியம்மா அணைஞ்சிருக்காங்க அதற்கு முன்பே. கலைசெல்வியம்மா, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கிறதா? வணக்கம். வணக்கம். உங்களுக்கு வணக்கம். அம்மா உங்களுக்கும் வணக்கம். நான் அரசு பள்ளியில் பட்டதாரி ஆசிரியரா இருக்கிறேன். 10ஆம் வகுப்புல ஒரு பிள்ளைய நான் தேர்ச்சி பெற வைக்கல அப்படின்னா அது எவ்வளோ பெரிய சிரமத்தை அவனுக்கு உருவாக்குது அப்படிங்கிறது சமுதாயத்துல நம்ம பயணிக்கிற எல்லாருக்குமே தெரியும். அது இந்த தேர்வு முறைதான் அவனுக்கு. நான் என்ன சொல்றேன்னா, அந்த தேர்வு முறையை மாற்றி, நீங்க சொல்றீங்க இல்லையா, பொது கல்வி அப்படிங்கிறத தாண்டி நல்லா படிக்கிற பிள்ளைக்கு நீங்க வைக்கிற தேர்வெல்லாம் சரி. அரசு இதையே முன்னெடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. நிறைய விஷயங்கள் நீங்க சொன்ன மாதிரி திட்டங்களாகவே முடிஞ்சிருது. இது அந்த சிறப்பு குழந்தைகளுக்கான தேர்வை தனியா வச்சுட்டு அதுக்கான பயணமா இருந்ததுன்னா அவன் சிறப்பா செயல்படுறதுக்கு ஒரு 2 வருடமோ 3 வருடமோ கழிச்சு கூட என்கிட்ட அந்த மாதிரி குறைவான மீத்திறன் பெற்ற மாணவர்கள் பெரிய ஆளா யோசிச்சு வர்றதுக்கான வழிவகையெல்லாம் இருந்திருக்கு, அந்த அனுபவம் இருக்கு. ஆனா அதுக்கான நேரத்தை இந்த அரசாங்கம் தர்றதில்லை. நல்லா படிக்கிற பிள்ளைக்கு என்ன தேர்வோ அதே தேர்வு தான் இந்த குழந்தைங்களுக்கும் வைக்கிறாங்க. ஒண்ணு. இன்னொன்னு, நூலக வகுப்புன்னு ஒண்ணு இருக்கு. எப்பவுமே நாமளா இருந்தா கூட, குழந்தைங்களுக்குன்னு இல்ல, நாமளா இருந்தா கூட பிடிச்சு செஞ்சா செய்வோம். இதே திணித்தல் அப்படின்னாலே அவனுக்கு ஒரு அழுத்தம் வந்துடும். அழுத்தம் வந்த பின்னால அவன் புத்தகத்தை எடுப்பானா? எடுக்க மாட்டான். நான் என்னோட குழந்தைக்கு நீ இதெல்லாம் செய்டா, இந்த புத்தகம் படி, இந்த மாதிரி எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பா ஒரு அனுபவத்தை நான் வகுப்புல சொல்லும் போது அதுல ஆர்வம் ஏற்பட்டு அவனா புத்தக வாசிப்புக்கு போனான்னா அது சிறப்பா இருக்கும், அந்த திட்டமும் வெற்றி பெறும். இது என்னவோ அந்த நூலக வகுப்புக்கு போறதும் புத்தகம் வாங்குவதும் திருப்பி கொடுப்பதும் அத பத்திரமா வச்சிருந்து கொடுப்பதுமாகத்தான் மாணவர்கள் பயணிக்கிறாங்களே ஒழிய ஒரு விழிப்புணர்வை எவ்வளவு செஞ்சாலும் அது திணித்தலாதான் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது பற்றி உங்க கருத்து அவசியப்படுது. நன்றி. நான் உங்களுடைய பகிர்வையும் முன்னாடி சவரி அப்படிங்கிறவங்க நினைக்கிறேன், அவங்களோட பகிர்வையும் நான் கொஞ்சம் இணைச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நானு அரசோட திட்டம் அல்லது திட்ட செயல்பாடு அப்படிங்கிறது வாசிப்பிற்கான இல்ல தமிழ் வாசிப்பிற்கான ஒரு திட்டம், புத்தக வாசிப்பிற்கான திட்டம், அல்லது ஒரு பண்பாட்டை உருவாக்கக்கூடிய ஒரு திட்டம். சோ இந்த திட்டம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு நூலகம் இல்லைன்னா நூலகத்திற்கான மற்ற பாடங்களை போலவே ஒரு தனி அறையோ இல்ல புத்தகங்களோ அல்லது புத்தகத்திற்கு வாசிப்பிற்கான நேரமோ ஒதுக்கி இருக்காங்க. இதெல்லாம் ஒரு திட்ட செயல்பாடு. ஆனா அந்த செயல்பாடை எப்படி செய்கிறோம் என்பதற்கு நாம் ஆசிரியர்கள் எவ்வளவு தயாராக இருக்கிறோம். அப்ப படி அப்படின்னு சொல்றது புத்தகம் கொடுக்கறதா நான் ஒரு ஆசிரியரா சுருக்கிக்கிட்டேன்னா அது அந்த பண்பாடை உருவாக்க முடியாது. அப்ப ஒரு புத்தக வாசிப்புங்கிற செயல்பாடை வாசித்து காட்டுதல் அல்லது ஒரு குழந்தை எந்த அளவு படிக்குதோ அதற்கேற்ப புஸ்தகங்களை, இன்னைக்கு புஸ்தகங்கள் அப்படிதான் தயாரிக்கவே செய்யறாங்க. முதல் நிலை வெறும் படம் மட்டும் இருக்கிற புஸ்தகம், வார்த்தை மட்டும் இருக்கிற புஸ்தகம், ஒரு வாக்கியம் புஸ்தகம். சோ இது 9ஆம் வகுப்பில் ஒரு குழந்தை இருந்தாலும் கூட அவங்க முதல் வகுப்பு நிலையில் வாசித்தலில் இருந்தால் அப்ப ஆரம்ப நிலை புத்தகங்களை கொடுத்து ஒரு பண்பாட்டை உருவாக்கக்கூடிய தொடர் செயல்பாடாக நம்ம எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத நம்ம செஞ்சோம்னா, நீங்க ஒரு மனப்பாடம் பண்ணி பரீட்சை எழுதுற மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள அதை கொண்டு போகாம வித்தியாசமா நம்மளால செய்ய முடியும். அப்ப 2 விஷயங்கள் நம்ம பண்ணலாம். ஒரு பாடத்திட்ட செயல்பாட நீங்க 10வது பாஸ் பண்ணலனாங்கிற விஷயத்த நீங்க உணர்ந்து ஒரு விஷயத்தை செய்யும் போது இருக்கிறதும், ஒரு வாசிக்கும் பண்பாடை உருவாக்குற ஒரு வேலையை வாரத்துல ஒரே ஒரு பீரியட்ல செய்யறதையும் ஒரு வித்தியாசமா செய்யும் பொழுது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னொன்னு, இன்னைக்கு இந்த பீரியடை கொண்டு போறதுக்கான முன்மாதிரிகள் இல்லாம இருக்காங்க. அப்ப அந்த முன்மாதிரிகளாக நீங்கள் உருவெடுத்தீங்கன்னா அது மற்றவர்களுக்கும் போய் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ திரும்ப திரும்ப விசாகன் பேச்சுல இருந்து இப்போ உங்களது வரைக்கும் நம்ம பேசுறது என்ன,
ஒரு குழந்தை வாசிப்பு பண்பாடு இருக்குதா இல்லையா? சோ ஒரு பெரியவர்களுக்கு வாசிப்பு பண்பாடு, வாசிக்கும் பழக்கம் இருக்கும் பொழுது, அல்லது ஒரு ஆசிரியர் வாசிப்பவராக இருக்கக்கூடிய நிர்பந்தத்தை அல்லது வாசிப்பவராக இருக்க வேண்டிய அவசியத்தை உணர்த்துதல், இதையுமே சேர்த்து அரசாங்கம் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம 40 வயசு ஆயிடுச்சு, நான் எதுக்கு இதை படிக்க சொல்லக்கூட, இதை படிச்சாதான் வாத்தியார். இன்றைக்கு பாடத்திற்காக புதுசாக தயாரிக்கும் பொழுது, அல்லது ஒரு புத்தகத்தை நோக்கி ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்துவதற்காக ஒரு ஆசிரியர் செய்ய வேண்டிய செயல்பாடுங்கிறது குறைவாக இருக்கிறதுனால மட்டுமே தான் மற்ற பழக்கங்களிலோ இல்லைன்னா ஒரு என்ன சொல்ல ஒரு காட்சியை நோக்கி குழந்தைகள் பயணிப்பதையோ செய்ய முடியாது. ஒரு காட்சிங்கிறது என்ன, ஒரு இன்னைக்கு ஸ்கிரீனா இருக்கு. ஸோ ஸ்கிரீன்ல இருந்து குழந்தைய புஸ்தகத்தை நோக்கி கொண்டு வர்றதுங்கிறது ஒரு கொஞ்சம் எஃபர்ட் போடுற செயல் தான். அந்த செயலை என்னால் செய்ய முடியும்னு நம்பி ஒரு ஆசிரியர் செய்யற தேவைதான் நமக்கு இன்னைக்கு இருக்குது. ரொம்ப நன்றி தேவிகா அம்மா. நன்றி கலைசெல்வி அம்மா. உங்களுடைய கேள்வி அதானே, வேற ஏதாவது துணை கேள்விகள் ஏதாவது இருக்கிறதா? சரி, கலைச்செல்வி, நான் தேவிகா. நான் நன்றி சார். அது சரிதான், என்னோட வகுப்புல மட்டும் நான் செய்யலாம் நீங்க சொல்றத. இந்த தேர்வு முறையில 9ஆம் வகுப்பு, இப்ப நீங்க கூட சொன்னீங்க மதுரையில இருந்து ஒருத்தர் உலக அளவுல பெரிய ஆளாயிட்டாரு, ஆனா 9ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தேர்ச்சி பெறலைங்கிறத சமுதாயம் ஒதுக்கி வைக்கப்பட்ட குழந்தைகளா மாறி இடைநிற்றல் அதிகமாயிருது. இதற்குதான் நான் சொல்றேன், வாசித்தல் கூட நீங்க சொல்ற மாதிரி நான் எடுத்தேன்னா என் பிள்ளைங்க சரியா இருக்கும், அது சரிதான், உடன்படுறேன். ஆனா இது சிறப்பான குழந்தைகளுக்கு சிறப்பா தேர்வு வச்சு ஏன் அவனை மேல கொண்டு வரக்கூடாது? ஒருவேளை அவன் அவனுக்கு அந்த பருவம் சரியா எட்டும் பொழுது நாமளே கூட இப்பதான் எனக்கு 49 வயது ஆகிறது, இப்பதான் புதுசா திருக்குறள் கத்துட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு அறிவு விழிப்புணர்வு அவனுக்கு வரும் பொழுது அவன் கத்துக்கிட்டு அவன் வாழ்க்கையில சிறப்படையட்டுமே. அதை நம்ம தேர்வுன்னு திணிக்கும் போது அவன் வெட்டியா போன மாதிரியே அவன் நினைச்சிடுறான். சமுதாயமும் அவ்வளவுதான் மரியாதை கொடுக்குது. அப்ப அவன் என்ன பண்ணுவான்? இல்ல, உங்களுக்கு நான் ரொம்ப சத்தமா என்னை பத்தி சொல்லணும்னா, நான் +2 ஃபெயிலான ஒரு மாணவிதான் நானு. இன்னைக்கு இன்னைக்கு பாஸ் ஆகி முதல் மதிப்பெண் வாங்கினவங்க கூட இந்த சமூகத்துக்கு பயனற்றுதான் இருக்கிறாங்கிறதையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. அது ஒரு பக்கம். சிறப்பு குழந்தைகளுக்கான எல்லா ஏற்பாடுகளுமே அரசாங்க திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இருக்குது. நீங்க சிறப்பு குழந்தைகள் பரீட்சை எழுதும் முறை, அவங்களுக்கான கிரேஸ் மார்க், அவங்களுக்கான சிறப்பு வினாத்தாட்கள், அதெல்லாம் திட்டத்துல இருக்கு. நம்ம அது கூட இணைக்கிறதுங்கிறது ஒவ்வொரு பள்ளியில இருக்கிற குறிப்பா 10, 12 ஆசிரியர்கள் அதுக்கு முன்னாடியே கொண்டு போகிற ஒரு செயல்பாடா இருக்கு. நம்ம அதை தனியா பேசிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நானு. அப்புறம் செயல்படுவதை பத்தி மட்டும்தான் பேசுறோம். உங்களே என்ன மாதிரி இருக்கிற 2-3 பேர் பத்தி நம்ம பேசல. அப்ப எல்லா ஆசிரியர்களும் ஒரு படித்தவர்களாக எவ்வளவு பொறுப்போடு இயங்குறார்கள் அப்படிங்கிற கேள்வியை தான் மறைமுகமா சவரி ஏற்படுத்தினாரு. அப்படி ஒரு நேரடியா அந்த கேள்வியை நாங்க ஏற்படுத்தினோம்னா, நாங்க இதெல்லாம் எதுவுமே புரிந்து கொள்ளாதவர்களாக, தெரிந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறதா நாங்க அறியப்படுவோம், இல்லைன்னா மிரட்ட கூட படுவோம். ஆனால் இன்னைக்கு இது குழந்தைகளுக்கு இந்த விஷயங்களை எல்லாம் எப்படி எடுத்துட்டு போகணுங்கிறத புரிந்து கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் தொடர்ந்து ஆசிரியர்களுக்கு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுதுதான் அவங்க ஆசிரியர்களாகவே ஆகுறாங்கிறத மாற்றுக்கல்வி இன்சிஸ்ட் பண்றோம் நாங்க. நீங்க இன்னைக்கு ஒரு பொதுவான பொது புத்தி உள்ள ஒரு ஆசிரியர்களாக இல்லாமல், நீங்கள் உங்களை ஆசிரியராக உணர வேண்டும் என்றால், ஆசிரியை வேலை பார்க்க வேண்டும் என்றால் அல்ல, ஆசிரியராக உணர்ந்து அந்த வேலையை செய்யணும்னா செய்தீர்கள் என்றால் சமூக மாற்றம்ங்கிறது கல்வியின் மூலமாக வாய்ப்பு இருக்கு. நன்றிங்கம்மா, மிக சரியாக சொன்னீர்கள். அடுத்தது நம்மோட தேவிகா அணிஞ்சிருக்காங்க. தேவிகா வணக்கம், இணைப்பில் இருக்கீங்களா? வணக்கம் அண்ணா. வணக்கம். தொடருங்கள் உங்களுக்கான கேள்வி அல்லது கருத்துக்களை. முதல்ல நான் இந்த மாற்றுப்பள்ளி இல்ல மாற்றுக்கல்வி அப்படின்னாவே நான் மேல பேச மாட்டேன். ஏன்னா நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா
அது நம்ம பசங்களுக்கான கல்வி இல்ல. அதாவது நம்ம பசங்க அப்படின்னு சொல்றது வந்து நான் அரசு பள்ளி மாணவர்கள் சொல்றேன். அது வந்து ஒரு எலிட் பீப்புளுக்கான கல்வி அப்படிங்கிற மென்டாலிட்டி தான் எனக்கு இருந்துச்சு. அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு இதுல பேசணும், தனியா அவங்க குழந்தைங்களுக்காக அவங்க பண்ணிக்கிட்டது. அது வந்து பொது கல்வியில மாற்று 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 முறை அப்படிங்கிறது வந்து எனக்கு ஏற்புடையதா இருக்கும். பட் வந்து மாற்று கல்வினா நான் மோஸ்ட்லி மேல வர மாட்டேன். ஆனா வந்து எனக்கு இவங்களோட உரை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது ஏன் அப்படின்னா வந்து மேபி இவங்க அரசு பள்ளி மாணவர்களோட பயணிச்சு தியரட்டிக்கலாவே எல்லாத்தையும் பார்க்காம பிராக்டிக்கலா மாணவர்கள் என்னென்ன மாதிரி சூழ்நிலைகளை எதிர்கொள்றாங்க அப்படின்னு வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிச்சு. என்னோட அனுபவத்தை நான் சொல்லணும் அப்படின்னா வந்து நான் அரசு பள்ளியில தான் பணியாற்றிட்டு இருக்கேன். ஒரு 10 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடியும் வந்து நான் அரசு பள்ளியில தான் பணியாற்றினேன். அது அந்த அந்த ஸ்கூல் வந்து ரொம்ப ரூரல் ஏரியால இருக்க ஸ்கூல். அங்க வந்து என்னோட பங்களிப்பு என்னவா இருந்துச்சு அப்படின்னா, நான் வந்து பாடம் நடத்துற ஆசிரியரா இருந்தா போதும். அண்ட் வந்து நான் சில எக்ஸ்ட்ரா கருத்துக்கள் மட்டும் சொன்னா போதும். அதாவது அவனோட ஒழுங்குமுறைகளை வந்து நான் அதிகமா மாத்த தேவையில்லை. ஏன்னா வந்து அவன் ரொம்ப இதாதான் இருந்தான், டிசிப்ளினா இருந்தான். அந்த பள்ளியுமே அப்படிதான் இருந்துச்சு. பெருசா வந்து நம்மளுக்கு வந்து மத்த விஷயங்கள் எல்லாம் இருக்காது. நான் வந்து ஒரு பாடம் நடத்துறதுக்கு போனேன்னா எனக்கு அங்க வந்து 100% ஃப்ரீடம் இருக்கும் கிளாஸ்க்குள்ள. இப்ப நான் போய் கிளாஸ்ல பாடம் நடத்துறேன் அப்படின்னா வந்து நான் 40 நிமிஷம் பாடம் நடத்த மாட்டேன். நிறைய புத்தகங்கள் அறிமுகம் பண்ணுவேன். அது வந்து நூலகத்துக்கான பீரியட் எல்லாம் இப்பதானே வந்துச்சு. அதுக்கு முன்னாடி இருந்தே நான் புத்தக அறிமுகம் பண்ணுவேன். அப்ப வந்து என்னோட தலைமை ஆசிரியர் அப்சர்வேஷன் வந்தாருன்னா எனக்கு கேள்வி கேட்க மாட்டாரு. இத பண்ணுங்க டீச்சர் அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப வந்து புதுசா ஒரு பள்ளிக்கு மாற்றலாகி வந்திருக்கேன். ஒரு 10 நாள் தான் இருக்கும். எனக்கு இங்க என்னன்னா, எனக்கு இங்க பாடம் நடத்த வேண்டிய அவசியம் இன்னும் வரல. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, நான் ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் போனோடனே இப்ப போயிருக்கிறது வந்து ஒரு ஆண்கள் மேல்நிலை பள்ளி. பாத்தீங்கன்னா எல்லாருமே கலர் கலரா கயிறு கட்டி இருந்தாங்க. அப்ப என்ன பண்ணேன்னா, எனக்கு இங்க பாத்தீங்கன்னா அவங்க சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணாம வச்சுட்டு போயிருக்காங்க. நிறைய பிரச்சனைகள், அதாவது கல்வி சார்ந்து அரசு பள்ளியில பணியாற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம இந்த டைம்குள்ள சிலபஸ் முடிக்கணும், இந்த டைம்குள்ள அவனை நோட் எழுத வச்சிருக்கணும், இந்த டைம்குள்ள இந்த ரெக்கார்டு முடிக்கணும், அந்த ரெக்கார்டு முடிக்கணும், அது எல்லாமே இருக்கும். நான் வந்து தொடர்ந்து இருக்கும்போது அது எல்லாத்தையும் எனக்கு ஈக்குவல் பண்ணி போக முடிஞ்சுச்சு. ஆனா இங்க என்ன அப்படின்னா வந்து எனக்கு இன்னும் 1 மாசத்துக்கு அந்த கிளாஸ் ரூம்குள்ள வந்து எனக்கு பாடம் நடத்துற வேலை இல்ல. ஏன் இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் வந்து ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போகும்போதே நான் கிளாஸ் ரூம் போகும்போது பார்த்தேன். அவனோட ஃபேண்ட் வந்து முக்கா காலுக்கு போட்டிருந்தான். அதுக்கப்புறமா ஹேர் கட்டு, கமல் போட்டிருந்தான், அதெல்லாம் போட்டிருந்தான். அது ஆசிரியர்கள் கேக்குறாங்கதான். ஆனா வந்து எனக்கு என்ன அப்படின்னா, உள்ள போனோடனே என்னடா இது, ஃபர்ஸ்ட் நான் டிரான்ஸ்ஃபர் வாங்கினோடனே வந்து எல்லாரும் எனக்கு ஆறுதல் சொன்னாங்க. பாய்ஸ் ஸ்கூல் போய்க்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொன்னாங்க. என்னடா இப்படி சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் போய் அந்த கயிறு அப்படிங்கிற ஒரு கதைன்னு நினைக்கிறேன், எல்லாரும் கலர் கலரா கயிறு கட்டியிருந்தா நான் எதுவுமே சொல்ல, டே நான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ அனுப்புறேன், அந்த வீடியோவை மட்டும் பார்த்துட்டு நாளைக்கு கயிறு கட்டுறதுன்னா கட்டிட்டு வந்துக்கோங்கடா, எனக்கு பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது ஒரு 90% மாணவர்கள் கையில கயிறு இல்ல. எனக்கு வந்து இத பத்தி எல்லாம் நான் Facebookல எல்லாம் படிச்சிருப்பேன். இந்த புத்தகம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து பிராக்டிக்கலா இது எப்படி வந்து இதாகும், சும்மா ஒரு புக்கை படிச்சு அவன் மாறிடுவானா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா சீரியஸா எனக்கு அடுத்த நாள் போய் பார்க்கும்போது ஒரு பெரிய ஆச்சரியம். அத்தனை பேர் கயிறு கழட்டிட்டு வந்தானுங்க. என்னடா புரிஞ்சிச்சு அப்படின்னா, மிஸ் நீங்க என்ன சொல்ல வந்தீங்களோ அது புரிஞ்சிச்சு அப்படின்னானுங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் போய் ஒரு 1 வீக் தான் ஆச்சு. என் கிளாஸ் ப்ரேயருக்கு லைனா தான் போவான், என் கிளாஸ் பிடி பீரியட் போனா லைனா தான் போவான், என் கிளாஸ் பிரேக் முடிஞ்சு கரெக்டா தான் வருவான். இப்ப நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா வந்து, நீங்க என்ன கல்வி முறை வேணாலும் கொண்டு வந்துக்கோங்க, என்ன திட்டம் வேணாலும் கொண்டு வந்துக்கோங்க, அது யாரு கையில இருக்கு, அதை பிராக்டிக்கலா யாரு இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களோ அவங்க கையில தான் இருக்குது. அப்ப வந்து என்னன்னா, ஒவ்வொருத்தருமே வந்து அத ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கணும். எனக்கெல்லாம் வந்து இந்த வாசிப்பு இயக்கம் வந்ததெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஹாப்பினஸ். ஏன்னா இந்த ஒரு 4-5 போன வருஷம் தான் இந்த புக் எல்லாம் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த நட ஓடு பற அந்த புக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்கூல்ல வந்து எங்க தலைமை ஆசிரியர் வந்து ஒரு புத்தக புழு. நானும் வந்து அவர் அளவுக்கு இல்ல அப்படின்னா கூட ஓரளவு படிப்பேன். நாங்க 2 பேரும் பார்த்து பள்ளிக்கு செஞ்ச முதல் செலவு என்ன அப்படின்னா, ஸ்கூலோட அமௌண்ட்ல தான் புத்தகங்கள் வாங்கணும். ஒரு 30,000 ரூபாய்க்கு வந்து புத்தகங்கள் வாங்கணும். புத்தகங்கள் வாங்கி அதை வந்து ப்ராப்பரா, அது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் படிக்க மாட்டாங்க. ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா 1000 பேர் படிக்க மாட்டான், 100 பேர் படிப்பான். அந்த 100 பேர் போதும் ஒரு அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்றதுக்கு.
அப்ப வந்து கெமிஸ்ட்ரி டீச்சர் எல்லாம் கேட்பாங்க, நீ வந்து பசங்களுக்கு புக்கை கொடுத்து அவனுங்களை படிக்க விடாம செய்யற அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்றேன்னா, பசங்களுக்கு புக்கை கொடுத்து நான் படிக்க வைக்கிறேன். வேணா அவன் மனப்பாடம் பண்ணி எழுதிட்டு இருந்தான், இப்ப வந்து அவனுக்கு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாம் தெரியும், இன்னும் நல்லா எழுதுவான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மார்க் வரலன்னா அடுத்தது பிளேம் பண்றது என்னையாதான் இருக்கும். நீ புக்கு கொடுக்கறதுனாலதான் அவன் படிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் புக்கு கொடுக்கறதுனாலதான் அவன் படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு ஆசிரியர்கள் கையில தான் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, நாங்க அரசாங்கத்துக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா வந்து கொஞ்சம் சுதந்திரம். நான் சொன்னேன் இல்லையா, இன்னும் 1 மாசத்துக்கு எனக்கு பாடம் நடத்துற வேலை இருக்காது. இருந்துச்சு அப்படின்னா வந்து நான் அவனை மாத்த முடியாது, கண்டிப்பா மாத்த முடியாது. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஹெச்எம் வந்து இவங்க கிளாஸ் லைனா வருதுன்னு இப்ப கிளாஸ் டீச்சரை மாத்தி போட்டாங்க, வேற கிளாஸுக்கு போட்டாங்க. சரி, அந்த கிளாஸ் வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸ்கூல்லயே ஒரு அடங்காத ஒரு கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாஸுக்கு தூக்கி போட்டிருக்காங்க. என்னன்னா மாத்தலாம் தான், ஆனா எனக்கு என்னன்னா என்னால பாடம் நடத்த முடியாது. ஆனா நான் வந்து 10th வந்து இந்த சிறப்பு குழந்தைகள் பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க. சிறப்பு குழந்தைகளை வந்து பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு அவங்களுக்கு நிறைய திட்டங்கள் இருக்கு இல்லைங்களா. இந்த ஸ்லோ லேர்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்கு கூட எஸ்எல்டி அப்படின்னு சொல்லிட்டு கார்டு வாங்கி கொடுத்து அவங்களுக்கு வந்து இது பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு திட்டங்கள் இருக்கு. சோ சிறப்பு குழந்தைகள் பத்தி நம்ம அந்த அளவு கவலைப்படணுமா அப்படின்னு கேட்டா இல்ல, அவங்களுக்கான திட்டங்கள் வந்து சிறப்பாவே இருக்கு. சோ அவனுமே வந்து 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பெல்லாம் சிறப்பா முடிச்சுட்டு போயிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. எங்களோட வேண்டுகோள் அதுதான், இந்த டைமுக்கு பாடத்தை முடிங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்கூல் வந்து சிலபஸ்ல இருக்கிறத விட நான் முன்னாடி போனேன். ஏன் அப்படின்னு கேட்டா எனக்கு அங்க வந்து வேலை இல்லை, அதாவது இந்த மாதிரியான வேலைகள் இல்ல. இப்ப இருக்கிற ஸ்கூல்ல இந்த வேலைகள் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் பாடம் நடத்த முடியும். அப்பதான் அவன் கிளாஸ்ல உட்காருவான். ஏன்னா அவன் பிரேக் முடிச்சு 20 நிமிஷம் கழிச்சு கூட கிளாஸ்க்குள்ள வரான். அப்ப வந்து நான் அதை வந்து ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்ணாதானே நான் பாடம் நடத்த முடியும். அப்போ இதுக்கான சுதந்திரம் மட்டும் ஆசிரியர்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா வந்து ஆசிரியர்கள் வந்து அது சிறப்பா செயல்படுத்தினாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து எந்த கல்வி முறையா இருந்தாலும் சரி அதை சிறப்பா கொண்டு போலாம் அப்படிங்கறது என்னோட கருத்து. ரொம்ப நன்றி. நீங்க ரொம்ப அழகா ஷேர் பண்ணிருக்கீங்க. நான் எதுவும் நுழைஞ்செல்லாம் எதுவும் பேசலாம் விரும்பல. நிறைய பேருக்கு அது அவங்க பின்பற்றவும் உதவியா இருக்கும். உங்களுக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் அடிஷ்னலா சொல்லிடுறேன் நானு. ஒவ்வொரு பாடத்திற்குமான பாட வேலைகள் வந்து ரொம்ப அதிகமா தான் கொடுத்திருக்கோம். நான் சிலபஸ் கமிட்டிலயும் இருக்கிறதுனால ஒரு பாடத்திற்கு சில பாடங்களுக்கெல்லாம் 40 பாட வேலை கொடுப்போம் நாங்க. அதை பற்றி அந்த 40 பாட வேலையிலையும் 15 நிமிஷமே, ஒரு 40 நிமிஷம்னா அதுல 15 நிமிஷமே இன்டென்ஸ் லேர்னிங் நடந்தா கூட அந்த பாடங்களை சிறப்பாக எடுத்து சென்று விட முடியும். அப்ப ஒரு ஆசிரியருக்கு வந்து இப்ப உங்களுக்கு இருக்கிற தேடல், முயற்சிகள், ஈடுபாடு மாதிரி இருக்கும் பொழுது எல்லாமே அளவற்றுதான் இருக்கு. ஒன்னும் அவங்க வந்து இப்போ ஒரு குழந்தை 80 மார்க் வாங்க முடியுங்கிறத விட இன்டென்ஸா வேலை செய்யும் போது ஒவ்வொரு குழந்தையுமே 80 மதிப்பெண் பெறலாம், அல்லது ஒரு கட்டாயமாக வேறு மனிதராக வரலாம். நீங்க ஒவ்வொரு ஆசிரியர்களும் ஒரு வருஷத்துல எவ்வளவு நேரம் இருக்கிறோம் ஒரு குழந்தைகளோடங்கிறது வந்து நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நம்ம எவ்வளவு நேரங்களை விரயம் பண்றோம் அப்படிங்கிற உணர்தெல்லாம் நமக்கு இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருக்கும். சோ அது வந்து உங்களை போன்ற ஆசிரியர்கள் அப்படிங்கும் போது நீங்க நிறைய திட்டு வாங்குவீங்க, அது வேற விஷயம். சோ அதெல்லாம் வந்து அந்த மாதிரியான ஒரு ஆசிரிய பணி மேல இருக்கிற ஒரு அலாதியான இன்பத்துல வர்ற ஒரு விஷயமாதான் இருக்கும். நன்றி. உண்மைதான், நீங்கள் சொன்னது போல இந்த இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட வேண்டியிருக்கிறது. இது போன்ற ஆசிரியர்களை அவங்க சொன்னது போல அவங்களுடைய ஆசிரியர்களுக்கான சுதந்திரம் தேவை என்பது ஒரு புறம். இன்னொரு புறம் இது போன்ற ஆசிரியர்களை கண்டெடுத்து அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் அரசு. இரண்டாவது, இதற்கான சூழல், அதாவது முதலில் குழந்தைகளுக்கான கற்றல் சூழல் என்பதற்கு ஆதாரமாக இருப்பது ஆசிரியர்கள். அப்படியானால் எவ்வளவு ஆசிரியர்கள் இந்த பணியை சிறமேற்கொண்டு கற்பிப்பதை சிறமேற்கொண்டு செய்கிறார்கள். இங்க நம்முடைய அவையிலேயே கலைசெல்வி அம்மா இருக்காங்க, தேவிகா இருக்காங்க, இன்னும் நிறைய மாடகுளம் விஜயகுமார் தோழர் இருக்கிறார். இப்படி கற்பித்தலை சிறமேற்கொண்டு செய்யும் அந்த பணியை மிக புனிதமான பணியை எடுத்துக்கொண்டு எதற்காக அங்கு வந்திருக்கிறோமோ அதை மிகச்சரியாக செய்துவிட வேண்டும் என்பதற்கு மேலும் அதிக அக்கறை எடுத்துக்கொண்டு செய்யும் ஆசிரியர்கள்
இருக்கிறார்கள். இருந்தாலும் இதனுடைய அவர்களுடைய விழுக்காடு சதவிகிதம் வந்து மிக குறைவுதான் என்பது என்னுடைய கருத்து. இப்ப அதற்கான வழிமுறைகளையும் அரசு கவனிக்க வேண்டும். இந்த மாற்றம் நிகழ்ந்தாலே மாணவர்களுக்கான கல்வி, அதாவது இருக்கும் நம்மிடம் இருக்கும், அதாவது இன்றைக்கு இருக்கிற சமச்சீர் கல்வியே போதுமானதுதான். இன்றைக்கு நம்மிடம் இருக்கிற சமச்சீர் கல்வியே இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு போதுமான கல்விதான். அந்த கல்வி அவர்களுக்கு சரியாக சென்றடைவதற்கு மிக தகுதியான ஆசிரியர்கள் என்பது அவர்களுடைய மனப்போக்கை பற்றி குறிப்பிடுகிறேன், ஆட்டிடியூட் பற்றி குறிப்பிடுகிறேன். அதை வளர்த்தெடுப்பது, அதற்கான சூழலை அமைத்து கொடுப்பது, அதற்கான ஊக்குவிப்பை கொடுப்பது அரசாங்கத்தின் கடமை என்று நினைக்கிறேன். அதை அரசு செய்கிறதா, அதற்கான அந்த மாதிரியான சூழல் நிலவுகிற என்பது பற்றியும் தெரிந்து கொள்ள ஆவலா இருக்கிறேன். யாருக்காவது அதை பற்றி? எனக்கு கேள்வி ரொம்ப முக்கியம், பெரிய கேள்வி. கேள்வி முக்கியமான கேள்வி. ஆனா இந்த சமூகத்தையே நோக்கின ஒரு கேள்வி அது. இப்ப ஒரு சின்ன உதாரணத்துக்கு, எந்தெந்த பணியிலெல்லாம் வந்து எத்தனை % நல்ல பணியாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க கேட்டோம்னா அதுக்கு என்ன பதிலோ அதுதான். சோ அப்ப வந்து ஆசிரியர் பணியிலையுமே கூட 10% 15% பேர் இல்லைன்னா 20% ஆசிரியர்கள் மட்டும்தான் தன்னுடைய தான் செய்யற வேலைக்கு சிறப்பாக செயல்பட முடியும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் இருக்கிறவங்களா இருக்கிறத வந்து சில சர்வேல நான் பாக்குறேன். அதுல ரொம்ப குறிப்பா இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, மற்ற எல்லா பணியை விட ரொம்ப முக்கியமான பணியா அது ஆயிடுது. நீங்க ஒரு ஆசிரியர் இப்படி இருக்கும் பொழுது ஒரு சமூகமே பின்னடைஞ்சு போற ஒரு பொறுப்பை வந்து ஆசிரியர்கள் சுமக்குறாங்க. அதனால நமக்கு எதிர்பார்ப்பு வந்து அதிகமா இருக்கு. அப்புறம் இன்னொன்னு, ஒரு நல்ல ஆசிரியராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான கற்றல் இருக்கிற ஆசிரியர்கள் இன்னும் குறைவாயிடுறாங்க. அந்த 15%த்திலேயே எப்படி குறைவாயிடுறாங்கன்னா, ஒரு நவீன சிந்தனையுடைய ஆசிரியராக தன்னை புதுப்பித்து கொண்டே இருக்கிற ஆசிரியர்கள் குறைவா இருக்கிறாங்க. சோ நல்ல ஆசிரியர்கள் அப்படின்னு அவங்க அடையாளப்படுத்துறதை எப்படி அடையாளப்படுத்துவாங்கன்னா, வரிசையில நிக்கிறது, அழகா சட்டை போட்டுக்கிறது, அப்புறம் வந்து மரியாதையோட இருக்கிறது, இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. ஆனா ஒரு ஒரு குழந்தையும் மனிதர் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது, குழந்தை வந்து இந்த கட்டுப்பாடுகள் நீங்கும் பொழுது நல்லா கத்துக்குவாங்கன்னு புரிஞ்சுக்கிறது, இந்த சமூகத்துல என்ன நடக்குதோ அதோட தாக்கம் குழந்தைகள் கிட்ட இருக்கு. அப்ப முடி வெட்டி கொள்வதுங்கிறது பரவலாக நம்ம வந்து கைத்தட்டி பார்க்கக்கூடிய சினிமாவில் இருக்கும்போது அது குழந்தையும் பாதிக்குங்கிற புரிதல் ஆசிரியருக்கு இல்லாம இருக்கிறது. இதெல்லாம் நம்ம புரிந்து கொண்டு ஒரு நவீன மாற்று சிந்தனையுடைய மாற்று கல்வியை நோக்கிய ஒரு ஆசிரியரா இருக்கிறவங்களோட எண்ணிக்கை அந்த 15% இன்னும் குறைவா இருக்கு அப்படிங்கிறத நான் பாக்குறேன் நானு. சோ இதெல்லாம் பார்க்கும்பொழுதுதான் கல்வியை பற்றி ஒரு புரிதலுடைய ஆசிரியர் பெற்றோர்கள் வந்து கல்வியையே புறக்கணிக்கிற விஷயங்களும் நம்ம சமூகத்துல இருக்கு. அதனாலதான் இந்த மாதிரி இந்த மாற்றுப்பள்ளி சில பள்ளிகளை முதன்மையா வச்சு இந்த உரையாடலுக்கே நான் இன்னைக்கு வந்தது. நன்றி. அதுவே தான். இது கிட்டத்தட்ட சமூக மாற்றம் பற்றியது, வெறும் ஆசிரியர்கள் பற்றியதில்லை. ஆசிரியர்கள் பணி என்பது சமூகத்தை மாற்றும் பணி. எனவே தான் அதை பற்றி குறிப்பிட்டேன். நன்றிங்கம்மா. அடுத்தது நம்மோடு மடக்குளம் விஜயகுமார் தோழர், அவரும் ஒரு ஆசிரியர். தோழர் இணைப்பில் இருக்கிறீங்களா? வணக்கம். வணக்கம். ரொம்ப சிறப்பான, நேர்த்தியான, ரொம்ப எப்படி சொல்றது, கள ஆய்வுக்கு உட்படுத்தி இந்த களத்தையும் மனதையும் ஒரேதாக பண்படுத்தக்கூடிய ஒரு உரை இது வந்து மிக தொடர்ச்சியான ஒரு பயணம். இது ரொம்ப வாழ்த்துக்கள். முற்றிலும் அது சரியான விஷயம்தான். என்னன்னா, ஆசிரியர்கள் தங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது அப்படின்ட்டு. காரணம் என்னன்னா, ஆசிரியர்கள் வந்து இங்க வந்து பொது சமூகத்துல ஒரு பொது புத்தியில வளர்றாங்க. அவங்க பிரத்யோகமாக ஆசிரியருக்கென்று தன்னை தகுதிப்படுத்திக்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா ஒரு பொது சமூகம், அதுவும் குறிப்பாக இந்திய சமூகம், தமிழ் சமூகம் இப்படி வளரும் பொழுது சாதிய மத வர்க்க மனோபாவங்களோடு நம்ம பழகி வர்றோம். இந்த மனநிலை வந்து நான் ஒரு ஆசிரியராக பணியேற்கும் பொழுது எப்படின்னா, ஒரு துறவி, ஒரு சராசரி மனிதனா இருக்கிறவன் ஒரு மத நம்பிக்கையோடு போகும்போது அவர் துறவியா மாறும் பொழுது சராசரி திருமண வாழ்க்கையிலிருந்து எப்படி ஒரு
துறவற வாழ்க்கைக்கு தன்னை பக்குவப்படுத்திக்கிறாங்களோ அப்படி தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டிய, தகவமைத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. நிச்சயமாக தன்னை இலகுவாக்கிட்டா போதும். ஆசிரியர்கள் வந்து பொதுவா ஆசிரியர்கள் மீதான தன் மீதான தன்னுடைய விமர்சனம் என்னன்னா, அங்க வந்து தன் ஆசிரியர் அல்லது ஈகோ இந்த மாதிரி அப்படி இல்லாம நம்ம படிச்சு வந்திருக்கோம் அப்படின்னு இல்லாம, நிச்சயமாக நம்ம ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ளணும் அல்லது நம்ம புதிய புதிய தேடலோடு இருக்கணும் அப்படின்னு, குறிப்பாக அரசியலையும் சமூகத்தையும் அறிவியலையும் ஏன்னா ஒரு பிசிக்ஸ் வாத்தியார் இருக்கிறாரு அப்படின்னா, ஒரு பிசிக்ஸ் வாத்தியார் வந்து 24 மணி நேரமும் வந்து வகுப்புகளை நுழைஞ்சதுல இருந்து அவர் நம்புற சாமியை பத்தி பேசிட்டே இருந்தாருன்னா, அப்புறம் அவர் கற்ற பிசிக்ஸுக்கும் அவர் வாழ்க்கை நான் சொல்லித்தர பாடத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்க முடியும் இல்லைங்களா? இந்த ரெண்டுமே எதிர்நிலையானது இல்ல. பிசிக்ஸ்ன்றது அறிவியலை முன்னிறுத்தி வைப்பது, இயக்கவியலை முன்னிறுத்தி வைப்பது. ஆனால் எல்லாமே இங்க சாமி தான் நடத்துது அப்படின்னு சொல்லும்போது அது நேர் எதிரான ஒரு சிக்கலை உருவாக்க ஆரம்பிக்குது இல்லையா? அதனால அது முற்றிலும் சரி. அதனால எனக்கு இதோட தொடர்ச்சியாக ஒரு கேள்வி இருக்குது. என்னன்னா, இப்ப மாற்றுக் கல்விக்கும் பொது நம்ம கல்வி பள்ளி கல்வித்துறை கொடுக்கிற அந்த கல்விக்கும் சிஸ்டம் நெருக்கடி அப்படின்னு ஒண்ணு இருக்குது. இப்ப எனக்கு முன்னால பேசின அந்த 2 ஆசிரியர்கள் அவங்களாதான் முன்வைக்கிறாங்க. அந்த சிஸ்டம் நெருக்கடி இப்ப அதை 3 விதமா நான் பாக்குறேன். மாணவர்களிடம் இந்த அழுத்தம் எப்படி போய் சேருது அப்படின்னா, ஆசிரியர்களுக்கான ஒரு பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டிய அல்லது தேடிக்கொள்ள வேண்டிய தேவை இருந்தாலும், அலுவலர்கள் அப்படின்னு இருக்காங்க இல்லையா, தலைமை ஆசிரியரோ அல்லது சிஓடிஓ இந்த மாதிரி மேல் அலுவலர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள் வந்து இந்த சிலபஸ்க்கு மட்டுமான முக்கியத்துவம் அல்லது 35 மார்க் எடுக்க வைக்கிற இப்ப நான் வந்து ஒரு பள்ளியில தமிழாசிரியர் இருக்கிறேன்னா, என் பள்ளியில 40 பேர் இருக்காங்க அப்படின்னா, 40 பேரும் 35 மார்க் எடுத்து தேர்ச்சி பெற்றுட்டானா நான் வந்து சிறந்த ஆசிரியர். இன்னொரு பக்கத்துல இன்னொரு தமிழாசிரியர் வந்து ஒரு 2-3 மாணவர்கள் அந்த வகுப்புல தேர்ச்சி இல்லை, ஆனால் ஒரு படைப்பாளியாக உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களை பற்றி இங்கு பார்வை இல்லை. அதனாலதான் ஆசிரியர்கள் வந்து தங்களை புதுப்பிச்சு கொள்ளாம முடியாமையே போயிருதோ அப்படிங்கிற இந்த சிஸ்டம் நெருக்கடி இருக்கு. இப்ப மாற்று கல்வியில வந்து இந்த சிஸ்டம் நெருக்கடி இருக்கு அப்படின்னு என்னுடைய புரிதல். இதை பற்றி நீங்க கொஞ்சம் தெளிவுபடுத்துங்களேன். நன்றி தோழர். இணைப்பில் இருக்கீங்களாங்கம்மா? நீங்க மியூட்ல இருக்கீங்க. ஓ சாரி மன்னிச்சிருங்க, நான் மியூட்லயே பேசிட்டேன். என்னன்னா, மாற்றுக்கல்வி பள்ளிக்கூடங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட நோக்கம், செயல்பாடுகள் எல்லாமே அதை நோக்கி இருக்கு. அது மட்டும் இல்ல, அது ஒரு சிறு அமைப்பு. சிறு அமைப்புங்கிறது என்ன, இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு இந்த 20 மாற்றுப் பள்ளிகளும் நாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை சந்திக்கும் பொழுது ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் இன்னும் ஜஸ்டிஸ்ஃபுல்லா குழந்தைங்களுக்கு எப்படி எடுத்துட்டு போறது, கல்வியோட எய்ம் பத்தி எடுத்துட்டு போறது எப்படி அப்படிங்கறத வந்து 3 நாள் தொடர்ந்து உரையாடுவோம். எங்களுக்கு பத்தவும் பத்தாது, ஆனா உரையாடுவோம்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு அறிவியல் மனப்பான்மையை வளர்ப்பதுதான் அறிவியல் பாடத்தோட நோக்கங்கிறது தெரியாம ஒரு பிசிக்ஸ் வாத்தியாரா இருந்துட முடியுது. 1. 2வது, இது இந்த பொதுக்கல்வியில வந்து அது ஒரு மிகப்பெரிய பரந்த ஒரு விஷயம். அப்ப ஹைரார்கி அப்படிங்கிற விஷயம் வந்து கல்வியை விட பெரிதானதா இருக்காது. நீங்க எல்லாரும் தின வாழ்க்கையில இல்லைன்னா நான் இன்க்ளூடிங் எதிர்கொள்ற ஒரு விஷயமா இருக்குது. ஆனா நம்மை போன்ற இந்த மாதிரி உரையாடல்களையோ இல்லைன்னா சமூகத்தையோ ஒரு கனவிற்குள் கொண்டு போறவங்களால அதை கிராஸ் பண்ண முடியுது அப்படிதான் நினைக்கிறேன் நான். இன்னைக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வாசிப்பை முன்னெடுக்கும் ஆசிரியர்கள்லாம் முதன்மைப்படுத்துற விஷயமும் இன்னைக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த வாசிப்பையோ இல்லைன்னா ஒரு மாற்று விஷயத்தை நோக்கி குழந்தைகளோட அந்யோன்யமா பழகுவதனாலேயே அவர்கள் பழி சுமத்தப்படுற விஷயமும் நம்ம பாக்குறோம். சோ அப்ப வந்து இந்த இவ்வளவு பெரிய பரந்த அரசாங்க இல்லைன்னா ஒரு கல்வி அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் வந்து
ஒரு பல்வேறு காரணங்களால, ஒரு அதிகாரிங்கிற காரணனால, மார்க்குங்கிற காரணனால, பாஸ் ஃபெயிலுங்கிற காரணனால, பல்வேறு காரணங்களை முன் வச்சு கேவலமா போயிட்டு இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த உடைக்கிறதுக்கான உரையாடலா தான் நம்ம இன்னைக்கு உரையாடலை பாக்குறோம். நன்றி கம்பா உங்களுடைய பதிலுக்கு. விஜயகுமார் தோழர், மேலும் ஏதாவது கருத்துக்கள் இருக்கிறதா உங்களுக்கு? இல்ல சரிதான். அதை நம்ம உடைச்சு வர வேண்டிய தேவை இருக்குது. அன்றாடம் நமக்கு ஏதாவது ஒரு நெருக்கடி இயல்பாக நம்ம வந்துகிட்டே தான் இருக்கும். இருந்தாலும் அதுல இருந்து நம்ம எப்படி நம்மளை மாத்தி அமைச்சுக்கிறோம், மாத்தி புதுப்பிக்கிறோம் அப்படின்றது அது சக ஆசிரியர்களுடைய, இப்ப நம்ம ஒரு மாற்றம் எடுக்கிறோம்ல, அந்த மாற்றுக்கு சக ஆசிரியர்களுடைய எதிர்வினை அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம எதிர்கொள்ளணும். அதான் ரொம்ப அழகா சொன்னாங்க, நம்ம பழி சுமத்தப்படுறோம்னு சொல்லிட்டு. நம்ம இயல்பாக இப்ப நான்லாம் வந்து ரொம்ப ஏன்னா என்னுடைய மாணவர்கள்னா என்னுடைய பேர் சொல்லி தான் அழைக்க சொல்லுவேன். நான் இப்ப தமிழையா அப்படின்னு அழைக்காம என்னுடைய பேர் சொல்லி நான் கற்றுக் கொடு. அது மாதிரி ஒரு பையன் முடி வெட்டிட்டு வர்றான், முடி வெட்டாம வர்றான், இது வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்துகிட்டே இருக்கும். இந்திரன் இதை பற்றி ஒரு மிக முக்கியமான ஒரு ஆர்டிக்கல் ஒன்று எழுதியிருப்பாரு. முடிக்கும் கொஞ்சம் கல்விக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, அவன் நல்லா சரியா கற்கிறானா, அவன் நல்லா பயில்றானா, அதை மட்டும் பாருங்க, அவனுக்கு திறமை இருக்காதான் பாருங்க அப்படின்ட்டு. அது போல இங்க அடிப்படை புரிதல் வந்து ஒரு இப்போ டிசிப்ளின் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த டிசிப்ளினை வந்து நம்ம என்ன வச்சுக்கிறோம் அப்படின்னா, இப்படியெல்லாம் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு நமக்குள்ள ஒரு மனோபாவம் வளர்ந்துருக்கும் இல்லைங்களா. இப்படி இருந்தால்தான் அது சரியானவன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இப்படி இருந்தா அவன் தவறானவன் அப்படின்ற ஒரு சாதி அல்லது வர்க்க மனோபாவம் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம ஒழுக்க முறை அப்படின்னு இன்னைக்கு வரை நம்ம கற்பிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா அப்படியெல்லாம் இல்லை. இங்க ஒரு தோழமை உணர்வு தேவைப்படுது இங்க நிச்சயமாக. ஆனால் இப்ப பொதுக்கல்வியில வந்து அந்த தோழமை உணர்வை கொண்டு வர்றது உடைச்சுதான் கொண்டு வர வேண்டியிருக்குது. அது 2-3 சிரமங்கள் இருக்குது. இன்னொன்னு என்னன்னா, இங்க ஒரு தனி மனிதனுடைய செயல்பாடுங்கிறது பொது செயல்பாடாக மாறும் பொழுது, இப்ப நான் என்னுடைய பள்ளியில நான் ஒரு மாற்றம் கொண்டு வரேன் அப்படின்னா, அது வந்து பிற ஆசிரியர்களுக்கோ அல்லது தலைமை ஆசிரியருக்கோ என்ன எதிர்வினையை ஏற்படுத்துது அப்படின்றத சேர்த்து பார்க்க வேண்டியிருக்குது. அப்ப இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒத்த புரிதலை ஏற்படுத்த வேண்டியது இருக்குது. ஆனால் இதுல சோர்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய அடிப்படை வாசிப்பு குறைவா இருக்குது அப்படின்னு நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். நம்ம வந்து இதெல்லாம் மீறி போக வேண்டிய தேவை இருக்கு. நம்ம உரையாடுறோம், விவாதிச்சுக்கிறோம், காத்திரமான அல்லது ரொம்ப கேள்விகளை முன் வச்சுக்கிறோம். ஆனால் இதெல்லாம் எதுக்கு இவ்வளவு காத்திரமான உரையாடல்கள்லாம் என்ன நமக்கு கற்றுத்தரணும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன்னா, இதெல்லாம் உடைச்சிட்டு இன்னமும் நம்ம கொஞ்சம் அதிகமாக போக வேண்டிய தேவை இருக்குது. குறிப்பாக இன்னும் பிற ஆசிரியர்களையோ அல்லது அவங்களை எப்படி இணைக்கணும்ன்ற ஒரு புரிதலும் நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறதான். இந்த குழந்தை மொழி அப்படிங்கிறதுல புத்தகத்துல வந்து அதான் முதல்ல பேசுவார். வந்து ஒரு ஆசிரியர் அதுல ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, யானைக்கு பறக்கக்கூடிய வித்தை இருந்தது. ஆனா அந்த யானை வந்து அந்த ஒரு மரக்கிளையில வந்து உட்காந்துருது. ஆசிரியர் பாடம் நடத்திட்டு இருக்காரு. சேட்டை செஞ்ச சில யானைகள் வந்து கீழே விழுந்து மரக்கொம்பை ஒடிச்சு கீழே விழுந்துருது. அப்ப அந்த ஆசிரியர் வந்து அந்த தன்னுடைய மந்திர கோலை வச்சு ஒரு இது கொடுத்துறாரு, நீ பறக்கக்கூடிய சக்தியை இழந்துருவேன்னு சொல்லிட்டு. அப்படின்னா இப்ப அந்த குழந்தைங்கலாம் பேசிக்குவாங்க, இந்த மாதிரி யானைகளுக்கு பறக்கக்கூடிய சக்தி இருந்துச்சு, ஒரு ஆசிரியர் சொன்னதுனாலதான் யானை பறக்க முடியாம போயிருச்சு அப்படின்ட்டு. அப்ப ஆசிரியர்களால எவ்வளவு பெரிய பாதிப்புகளை உருவாக்க முடியும் அப்படிங்கறத நிச்சயமாக ஆசிரியர்கள் எவ்வளவு புறக்காரணிகள். நியூட்டன் 3ஆம் விதியை பத்தி நம்ம நிறைய பேசுவோம். நியூட்டனுடைய முதல் விதின்னு ஒண்ணு இருக்கு. புறக்காரணிகள் நம்மை எவ்வளவு தாக்கினாலும் அது நம்ம வடிவமைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப சரியான ஒன்று. ரொம்ப நல்லது, ரொம்ப சிறப்பான ஒரு உரை, நல்ல வழிகாட்டுதல். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. நன்றி தோழர், நன்றி உங்களுடைய கருத்துக்கு. எல்லோருமே அவரவர்களுடைய கருத்துக்களையும் தங்கள் உணர்ந்த விஷயங்களை பதிவிட்டு விட்டீர்கள். தொடருங்கள் அம்மா, நீங்கள் அதை சொல்ல வருகிறீர்களா? நான் நடுவுல கட்டாகி திரும்பி வந்தேன், அவ்வளவுதான். மகிழ்ச்சி. அடிப்படையில் இன்னொரு விஷயத்தையும் நாம் குறிப்பிட வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு மாற்றுக்கல்வி என்று சொல்லப்படும் பொழுது
ஆரம்பத்தில் நம்முடைய சமச்சீர் கல்வி அல்லது தமிழக அரசின் மாநில அளவிலான கல்வி என்பதற்கு மாற்றாகத்தான் மற்ற கல்வி முறைகள் பார்க்கப்பட்டு வந்தது. மெட்ரிக் என்கிற கல்வி முறையோ அல்லது சிபிஎஸ்சி என்கிற கல்வி முறையோ வந்து அதையும் ஒரு மாற்று கல்வி முறையாகத்தான் இந்த சமூகம் பார்த்து வந்தது. ஆனால் எல்லா கல்வி முறைகளிலும் இருக்கிற ஒரே ஒரு குழப்பம் கற்பிக்கும் முறை என்பதுதான். இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, குழந்தைகளுக்கு எதை கற்பிக்கிறோமோ, எந்த கல்வியை கற்பித்தாலும் சரி, அதை கற்பிக்கும் முறை என்பதில் தான் குழப்பம் இருப்பதாக தோன்றுகிறது. அதற்கான சூழலையும் அதற்கான கல்வி கற்பிக்கும் முறையும் கல்வியாளர்களையும் உருவாக்க வேண்டிய இடத்தில் சமூகமும் அரசும் ஒருவரும் அந்த பொறுப்பில் இருக்கிறோம். அதுதான் நாம் இன்றைய அவையில் உணர்ந்து கொண்ட விஷயமாக எனக்கு தோன்றுகிறது. உங்களுடைய நிறைவு கருத்தாக கூட இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு விட்டு அவையின் நிறைவுக்கு செல்லலாம். நானும் அதேதான், நீங்க சொன்னதே தான் நான் திரும்பவும் சொல்லுவேன். இன்னைக்கு வந்து கல்வி பொது விஷயமா ஆனதுனாலேயே மாற்று பள்ளிகளும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் எதிர்கொள்றாங்க. இப்ப வந்து உங்களுக்கு தெரியும், சமூக அக்கறையுடைய பள்ளிகளாக இருக்கிறாங்க அவங்க. எங்க மாற்றுப்பள்ளி அமைப்புல இருக்கிற பல பேர் வந்து ஒரு சின்ன உதாரணத்துக்கு, நரிக்குறவர் குழந்தைகள் சமூகத்திற்கு வந்து நரிக்குறவர் சமூகம் கூட இல்ல, வானவில் பள்ளி வந்து குடுகுடுப்புக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க அந்த குழந்தைகளுக்கான அவங்க முதலாக பள்ளிக்கூடத்திற்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. முதல் பட்டதாரிகளையும் உருவாக்கியிருக்காங்க. அவங்க எந்த பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் அரசு பள்ளிக்கு அனுப்பும் பொழுது அவர்களால் அங்க நிலை இருக்க முடியலங்கிறதுக்காகவே இவங்க பள்ளி ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்படியெல்லாம் ஆரம்பிச்ச பள்ளிக்கூடங்களுக்கு பள்ளிக்கூடங்களுக்கும் இன்ஸ்பெக்டர்ஸ் வருவாங்க, சிஇஓ வருவாங்க, அதே மாதிரி கேள்வி பதில் கேட்குறாங்க, அதே புத்தகங்கள் எங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து நீங்க வந்து தனியார் பள்ளியா இருக்கிறதுனால அவங்க பொது பள்ளியில இருந்து விடுபட்டுட்டாங்க அப்படிலாம் கிடையாது. ஸோ இந்த மாற்றுப்பள்ளிகளும் நீங்க நமக்கு இருக்கிற அத்தனை சேலஞ்சஸையும் எதிர்கொள்றாங்க. ஆனாலும் நம்ம அவங்க ஒருங்கிணைப்பாளர் சொன்ன மாதிரி ஒரு குழந்தை மீது அக்கறையுடைய, குழந்தையை மதிக்கக்கூடிய, குழந்தைகள் மனிதர்களாக்கும் நிகழ்வை செய்யக்கூடிய ஒரு நோக்கத்தை இன்டென்ஸா எடுத்துட்டு போகிற ஒரு கல்வி முறையை அவர்கள் எடுப்பதனால அதற்காக அவர்கள் பின்பற்றும் முறைகள் நமக்கு பாடமாக அமையலாம். அவர்கள் அது வந்து நம்ம யாரா இருந்தாலுமே எடுத்து செல்ல முடியும். நாம் எல்லாரும் அதுல இன்வால்வ் ஆகணும். அதுதான் நான் சொல்லி முடிக்கணும் அப்படின்னா நான் என்னோட விஷயமா நான் சொல்றேன். உங்களுடைய அத்தனை பேரோட உரையாடலும், நீங்கள் எடுத்திருக்கிற அந்த ஒரு சிறு புத்தக முயற்சி கூட எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்குதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம எல்லாரும் மீண்டும் மீண்டும் உரையாடுவோம், பல விஷயங்களை பேசுவோம். உங்க எல்லாருக்கும் நன்றி. மிக்க நன்றி உங்களுக்கும். இந்த நேரத்தில் உங்களுடைய அனுபவம், நீங்கள் அனுபவத்தில் கண்ட பல்வேறு வகையான கருத்துக்கள் எல்லாவற்றையும் எங்களுடன் வந்து பகிர்ந்து கொண்டதற்கு, குறிப்பாக இந்த மாற்று கல்வி முறைகளில் உங்களுடைய பங்களிப்பு மிகச்சிறப்பான ஒன்றாக தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறீர்கள். சிறார்களுக்கான இலக்கியம் படைப்பதாகட்டும், சிறார்களுக்காக சிந்திப்பதாகட்டும், மிக சிறு குழுவினரே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமான பணியை நீங்கள் ஆற்றிக் கொண்டிருப்பது உங்களுடைய அறிமுகத்தில் நம்ம எல்லோரும் தெரிந்து கொண்டிருக்க முடியும். தொடர்ந்து உங்களுடைய பணிகள் சிறக்க தமிழ் சான்றோர் பேரவையின் சார்பில் வாழ்த்துகிறோம். தமிழ் சான்றோர் பேரவையும் தொடர்ந்து இது தொடர்பான முயற்சிகளில், இதை பற்றிய சிந்தனைகளிலும், இதை பரப்புரையாக்குவதிலும் தொடர்ந்து செயலாற்றிக் கொண்டே இருக்கிறது. வாய்ப்பு இருக்கும் பொழுதெல்லாம் இதை பற்றி உரையாடுவோம், நம்மாலான மாற்றங்களை முன்னெடுப்போம். மிக இறுதியாக ஒரு கருத்தையும் சொல்ல விரும்புகிறேன். இந்த கல்வி முறை பற்றி பேசும் பொழுது குழந்தைகள் சொல்லிக் கொடுக்காத போது கற்றுக்கொள்கிறார்கள் என்று சொல்வதுண்டு. எனவே இந்த குழந்தைகளுடைய கல்வி வீட்டில் துவங்குகிறது. அந்த நம்முடைய முறை சார்ந்த கல்வியில் இருக்கிற சவால்களை அவர்கள் எதிர்கொள்ளும் பொழுது அவர்களுக்கான வழிகாட்டுதலை கொடுக்க வேண்டிய இடத்தில் பெற்றோர்கள் இருக்கிறோம் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதற்கான
பங்களிப்பை பெற்றோர்கள் சற்று முனைப்பெடுத்து செய்ய வேண்டும் என்பதும் நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். நன்றி அம்மா, உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய பங்களிப்பிற்கும் தமிழ் சான்றோர் பேரவையின் சார்பில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோலவே இங்கு இணைந்து பதவி கொடுத்த பல ஆசிரியர்கள், மாடகுளம் விஜயகுமார், கலைச்செல்வி அம்மா, தேவிகா மற்றும் விசாகன் சௌரியன் அனைவருக்கும் நன்றி. குரல் டாக்கர்ஸ்.